கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 66ஆம் வசனம். ஊழியக்காரன் தான் செய்த சகல காரியங்களையும் ஈசாக்குக்கு விவரித்து சொன்னான். ஊழியக்காரன் தான் செய்த சகல காரியங்களையும் ஈசாக்குக்கு விவரித்து சொன்னான். இந்த இடத்துல ஊழியக்காரன் என்று சொல்லும் பொழுது நாம் எலியேசரை பார்க்கிறோம். எலியேசர் கையில ஒரு ஊழியம் கொடுக்கப்பட்டது. நாம் எல்லாரும் ஊழியர்கள். ஊழியக்காரன் தான் செய்த எல்லா காரியங்களையும் தன் எஜமானிடத்தில் வந்து விவரித்து சொன்னான். இந்த இடத்துல எலியேசர் என்று சொல்லும் பொழுது பரிசுத்த ஆவியானவரை காண்பிக்கிறார். ஈசாக்கு என்று சொல்லும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை காண்பிக்கிறார். இந்த இடத்துல ஆவியானவர் ஊழியக்காரராக செயல்படுகிறார். ஊழியக்காரர், நாம் ஒவ்வொருவரும் தேவனுடைய ஊழியக்காரர்கள். லேவியராகமம் 25:55. இஸ்ரவேல் புத்திரர் என் ஊழியக்காரர். இஸ்ரவேல் புத்திரர் என் ஊழியக்காரர். எகிப்திலிருந்து விடுதலை பண்ணப்பட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் கர்த்தருடைய ஊழியக்காரரே. வாசிங்க, மறுபடியும் வாசிங்க. இஸ்ரவேல் புத்திரர் என் ஊழியக்காரர், அவர்கள் நான் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின என் ஊழியக்காரரே. எகிப்திலிருந்து ஒரு மனுஷன் புறப்பட்டுட்டான்னா, பாவத்திலிருந்து வெளியே புறப்பட்டான்னா, கர்த்தரை பின்பற்றும்படியாக அடியெடுத்து வச்சிட்டான்னா, அவனுக்கு பெயர் பழைய ஏற்பாட்டின்படி அவன் ஒரு ஊழியக்காரர். முதலாவது, நாம் ஒரு ஊழியர்கள் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. தேவனுக்கு ஒரு ஊழியன், ஆண்டவருக்கு நாம் ஒவ்வொருவரும் ஊழியக்காரராக இந்த காலங்களிலே நாம் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறோம். இந்த இடத்துல எலியேசர் தன்னை ஒரு ஊழியக்காரனாகத்தான் அறிமுகப்படுத்துகிறார். ஊழியக்காரன் தான் செய்த எல்லாவற்றையும் வந்து விவரித்து சொன்னான். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில் நடந்த எல்லா காரியத்தையும் விவரித்து சொல்ல முடியுமா? ஒளிவு மறைவின்றி சொல்ல முடியுமா? ஒரு ஊழியக்காரன் சொன்னா அதுதான் அவனுடைய மெயின் குவாலிஃபிகேஷனே, எதையும் மறைக்காம வெளியே சொல்லுவது. ஒரு வெளிப்பாடோ, ஒரு தரிசனமோ, ஒரு ஆலோசனையோ, ஒரு புத்திமதியோ, ஒரு கண்டிப்போ, இல்லாவிட்டால் தேவனிடத்திலிருந்து பெற்றதான நன்மைகளையோ அவன் வெளியே சொல்லாமல் இருக்க முடியாது. நீங்க உங்க புருஷன் போய் எல்லாத்தையும் விவரித்து சொல்ல முடியுமா? உங்க மனைவிட்டு போய் எல்லாத்தையும் விவரித்து சொல்ல முடியுமா? யோசித்து பாருங்க. ஊழியக்காரன் தான் செய்த எல்லாவற்றையும் போய் விவரித்து சொன்னான். முதலாவது, இந்த எலியேசரை குறித்து நாம் இன்னைக்கு சில காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அவனை குறித்து பல விதங்களிலே வேதம் சொல்லுகிறது. அதிகமாக சொல்ல போனா ஒரே அதிகாரத்தில் தொடங்கி ஒரே அதிகாரத்தில் அவனுடைய சாப்டர் என்ன செய்து அவனுடைய சரித்திரம் முடிகிறது. ஆனா அவனிடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய சில காரியங்கள் இருக்கிறது. ஒரு தேவனுடைய பிள்ளை கற்றுக்கொள்ள வேண்டிய அநேக காரியங்கள் அதுல மறைந்திருக்கு. முதலாவது, அவனை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவனுடைய பெயர் எலியேசர். வாசியுங்க, ஆதியாகமம் 24 ஆதியாகமம் 15:2. ஆதியாகமம் 15:2. அதற்கு ஆபிரகாம், கர்த்தராகிய ஆண்டவரே, அடியேனுக்கு என்ன தருவீர்? நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே. தமஸ்கு ஊரானாகி இந்த எலியேசர் என் வீட்டு விசாரணை கர்த்தனாய் இருக்கிறானே என்றான். இங்கேதான் அவனுடைய சரித்திரம் தொடங்குது. 24ஆம் அதிகாரம் அடுத்து இன்னொரு அதிகாரத்தோடு அவன் கதை முடிகிறது. ஒரு குறிக்கப்பட்ட நோக்கத்தோடு நாம் இந்த பூமியில அனுப்பப்பட்டவர்கள். இங்கே வேதம் சொல்லுகிறது, தமஸ்கு ஊரானாகிய இந்த எலியேசர் சொல்லியிருக்கு. எலியேசர் என்று சொன்னால் முதலாவது கர்த்தர் என் துணை என்று அர்த்தம். முதலாவது, நமக்கு தேவன் துணை நிற்கணும். தேவன் நமக்கு துணை நின்றால் நாம் எந்த இடத்துலையும் நாம் ஜெயிக்கலாம். யாக்கோபு வாழ்க்கையை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா அவனுடைய துவக்கம் ரொம்ப போராட்டமான ஒரு துவக்கம். ஆனால் முடிவு அவனுக்கு சம்பூர்ணமாய் இருந்தது. அதுக்கு காரணம் அவனை உண்டாக்கினவர், அவனை உருவாக்கினவர் என்று சொல்லிட்டு கடைசியா சொல்லப்பட்டிருக்கு, அவனுக்கு துணை செய்கிற கர்த்தர் சொல்லுகிறதாவது ஏசாயா 44:2. உன்னை உண்டாக்கினவரும் தாயின் கற்பத்தில் உன்னை உருவாக்கினவரும் உனக்கு துணை செய்கிறவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது. துணை செய்கிறவராகிய கர்த்தர். உங்க வேலையில கர்த்தர் உதவி செஞ்சா நீங்க உயர்ந்துகிட்டே இருக்கலாம். உங்க தொழில கர்த்தர் உதவி செஞ்சா நீங்க முன்னேறிக்கிட்டே இருக்கலாம்.
உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில கர்த்தர் துணை செய்தால் நீங்கள் உங்கள் குடும்பத்தில் இளைப்பாறுதலோடு இருக்கலாம். ஊழியத்தில் கர்த்தர் உதவி செய்தால் ஊழியத்தை கட்டி எழுப்பிக்கிட்டே இருக்கலாம். ஊழியக்காரர்களோடு கர்த்தருக்கு துணை ஊழியக்காரருக்கு கர்த்தருடைய துணை இருக்குமானால் அவருடைய ஊழியம் சிறப்பாய் ஆசீர்வாதமாய் மகிமையாய் மாறிக்கொண்டே வரும். ஆண்டவர் தொலை இருந்தால்னா ஒண்ணுமே நடக்காது. யாருக்கு கர்த்தர் துணையா இருப்பார்? உத்தமனுக்கு கர்த்தர் துணை. ஊழியரோ விசுவாசியோ, முதலாவது ஒரு ஊழியர்கள் இல்லாவிட்டால் ஒரு விசுவாசிகள் உத்தமர்களாய் தங்களை மாற்றிக்கொள்ள வேண்டியது அவசியம். உத்தமர்களுக்கு மாத்திரம்தான் கர்த்தர் துணை என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். உத்தமம் இல்லாத ஜனங்களுக்கு தேவன் துணையாக நிற்க முடியாது. ஆவிக்குரிய ஜீவியத்தில் வந்துட்ட பிறகு நாம் உத்தமர்களாய் மாறும்படியாக தேவன் விரும்புகிறார். ஒரு தேவனுடைய பிள்ளை உத்தமனாய் மாறும்படியாகத்தான் அவனுடைய வாழ்க்கையில பாவங்களை அவர் அகற்றுகிறார். அவனுடைய வாழ்க்கையை சரிப்படுத்தும்படியாகத்தான் அவர் கிரியை செய்கிறார். முதலாவது உத்தமனுக்கு கர்த்தர் துணை. வாசிங்கள் 2 நாளாகமம் 19:11. உத்தமனுக்கு கர்த்தர் துணை. உத்தமனுக்கு கர்த்தர் துணை. எப்போ ஒரு விசுவாசி உத்தமனா மாறிடுவான்? சங்கீதம் 19 சங்கீதம் 12-13. தன் பிள்ளைகளை உணர்கிறவன் யார்? மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும், துணிகரமான பாவங்களுக்கு அடியேனை விலக்கி காரும், அவைகள் என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதிரும், அப்பொழுது நான் உத்தமனாகி பெரும் பாதகத்துக்கு நீங்களாய் இருப்பேன். பாருங்க, ரொம்ப தெளிவா இருக்கு. பிள்ளைகளை உணர்கிறவன் யார்? மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும், துணிகரமான பாவம் என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதிரும், அப்பொழுது நான் யாரா மாறுவேன்? உத்தமனாய் மாறுவேன். பிழைகள், மறைவான குற்றங்கள், துணிகரமான பாவங்கள், இந்த 3 தன்மைகளிலிருந்து வெளியே வந்த மனுஷன் தான் யாரு? உத்தமன். இதைத்தான் தேவன் எதிர்பார்க்கிறார். அதனால தான் தேவன் என் துணை. எலியேசருக்கு கர்த்தர் துணையாக இருந்தார். அவனுடைய பெயர் அப்படித்தான் இருந்துச்சு. தேவன் நமக்கு துணையா இருந்தா நம்ம முன்னேறிட்டே இருப்போம். மனுஷன் நமக்கு துணையா இல்லாட்டாலும் பரவாயில்ல, மற்றவர்கள் நமக்கு துணையாக இல்லாவிட்டாலும் பரவாயில்ல, ஒருவேளை நம்முடைய மனைவி ஒரு ஏற்ற துணையாக இல்லாமல் இருந்தாலும் பரவாயில்லை, கர்த்தர் நமக்கு துணை செய்தால் நாம் போயிட்டே இருக்கலாம். யாக்கோபு போகிறான், ராகேல், லேயால் இவங்கெல்லாம் அந்த ஆடுகளுக்கு தண்ணி காட்ட முடியாம தடுமாறிக்கிட்டு இருக்காங்க. யார் போய் துணை நின்றதே? யாக்கோபு போய் அவங்களுக்கு துணை செய்தான். சிப்போராள், அந்த ரெகுவேலின் பிள்ளைகள் தண்ணி காட்ட முடியாம தடுமாறிட்டு இருக்கும்போது மோசே போய் அவங்களுக்கு என்ன செஞ்சான்? துணை நின்றார். ஒருவருக்கு ஒருவர் நம்ம ஏற்ற துணையாக இருக்கணும். இல்லாத பட்சத்தில் தேவன் நமக்கு துணையாக இருக்கணும். தேவன் நமக்கு துணையாக இருந்தால் இந்த பாதையில நாம் முன்னேறி கொண்டே இருக்க முடியும். எத்தனை பேர் உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் எனக்கு துணை என்று சொல்ல முடியும்? நம்ம விசுவாசத்துல சொல்றதல்ல, பிராக்டிஸ்ல சொல்லணும். யாக்கோபுக்கு ஆண்டவர் சொல்றார், உன்னை உண்டாக்கினவர், உன்னை உருவாக்கினவர், உனக்கு நான் துணை செய்கிறவர். அதுதான் ரொம்ப முக்கியம். ஏனென்றால் வாழ்க்கையில துணை என்று சொல்லும் பொழுது சில நேரங்கள் நம்ம இருள் சூழ்ந்த பாதையில போவோம், யாருமே வரமாட்டாங்க. வியாதி படுக்கையில் இருப்போம், அந்த நேரத்தில் நமக்கு துணைன்னு சொல்றது அவங்க நமக்கு துணையா வியாதியில வந்து கிடக்க முடியாது, சும்மா ஜஸ்ட் ஹெல்ப் பண்ண முடியும். ஆனா இயேசுனுடைய வார்த்தை அப்படி அல்ல. அவர்களுடைய எல்லா நெருக்கங்களிலும் அவர் என்ன செய்தார்? நிற்கப்பட்டார். அதனால நம்முடைய வாழ்க்கையில் இந்த நாட்களில நமக்கு துணை செய்கிற ஒரு தேவன் உண்டு. இரண்டாவது அவனை குறித்து நம்ம படிக்கும்போது ஆதியாகமம் 15:2 மறுபடியும் வாசிங்க. அதற்கு ஆபிரகாம், கர்த்தராகிய ஆண்டவரே, அடியேனுக்கு என்ன தருவீர்? நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே. தமஸ்கு ஊரானாகிய இந்த எலியேசர் என் வீட்டு விசாரணை கர்த்தனா இருக்கிறானே என்றார். வீட்டு விசாரணை கர்த்தன். அவனை பைபிள் அறிமுகப்படுத்தும் போது அவனுடைய போஸ்டிங்க சொல்லுது, என் வீட்டு விசாரணை கர்த்தன். முதலாவது ஒரு விசுவாசி, ஒரு ஊழியக்காரன் தன்னுடைய வீட்டை நல்லா விசாரிக்கணும். விசாரணை, விசாரணைன்னு சொன்னா இந்த சந்தேக விசாரணை அல்ல, போலீஸ் விசாரணை அல்ல. ஒரு சில வீடுகளில் எப்பொழுதும் எது நடந்துகிட்டே இருக்கும்? போலீஸ் விசாரணை மாதிரி நடந்துட்டு இருக்கும். எங்க போன, எங்க நின்ன, எங்க உட்கார்ந்த, இது ஏன் இப்படி இருக்கு, அது ஏன் இப்படி இருக்கு, அது எப்படி இருக்கு, இப்படி இருக்கு. அந்த விசாரணை நான் என்ன செய்யல, சொல்லல. வீட்டு விசாரணைனா, சாப்பிட்டீங்களா, பிள்ளைங்க வந்தாச்சா, படிச்சாச்சா, ஆவிக்குரிய ஜெபம் பண்ணீங்களா, உபவாசம் எடுத்தாச்சா, இன்னைக்கு தேவசமூகத்துக்கு போனீங்களா, ஏன் போல, ஏன் லேட்டா போன, இப்படி ஆவிக்குரிய காரியங்களை, விசுவாசத்துக்குரிய காரியங்களை, பரிசுத்தத்துக்குரிய காரியங்களை, தெய்வீகத்துக்குரிய காரியங்களை நம்ம என்ன செய்யணும்? விசாரிக்கக்கூடிய ஒரு நபராக மாற வேண்டும். யோசேப்பு போத்திபாருடைய வீட்டில், ஒரு அந்நியனுடைய வீட்டில் விசாரணை கர்த்தனா இருந்தான்.
அங்கிருந்து அவனுக்கு டிரான்ஸ்பர் எங்க கிடைச்சது சொல்லுங்க? போத்திபார் வீட்டுல இருந்து அவனுக்கு டிரான்ஸ்பர் எங்க கிடைச்சது? ஜெயிலுக்கு கிடைச்சது. அப்படிதான் பாஸ்டர் வில்சனை பத்தி அன்னைக்கு சொன்னாங்க. அவர் 30 வருஷத்துக்கு மேல சிங்கப்பூர் தான். முதல்ல பிரதரா இந்த ரூம்ல இருந்தாரா, எல்டர் ஆன உடனே டிரான்ஸ்பர் ஆகி எந்த ரூமுக்கு போனார்? அடுத்த ரூமுக்கு போனாரா? பாஸ்டர் ஆன உடனே அதுக்கு அடுத்த ரூமுக்கு கொடுத்தாங்க. டிரான்ஸ்பர் டு என்னது? ஒவ்வொரு போஸ்டிங்லயும் ஒவ்வொரு டிரான்ஸ்பர் ஆகி அவர் வெளியூருக்கு போகல. எங்க போனாரு? ஒவ்வொரு ரூமுக்கு தான் டிரான்ஸ்பர் பண்ணாரு, போஸ்டிங் கூட கூட. யோசேப்புக்கு வீட்டு விசாரணை கர்த்தனா இருந்ததுனால அவனுக்கு கிடைச்ச பிரதிபலன் டிரான்ஸ்பர் எங்க கிடைச்சது? ஜெயில். அங்கேயும் அவன் விசாரணை கர்த்தனா இருந்தான். அடுத்து அவனுக்கு டிரான்ஸ்பர் எங்க கிடைச்சது? சிங்காசனத்துக்கு கிடைச்சது. உங்களுடைய வீட்டை நீங்க விசாரிக்கிறீங்களா? உங்களுடைய பிள்ளைகளை விசாரிக்கிறீங்களா? நமக்கு இப்படி விசாரிக்கும் தன்மை இருக்கா? எல்கானா வர்றான், 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்தில் எல்கானா வர்றான். இங்க மனைவி அழுதுகிட்டு இருக்கா. இவன் போய் கேட்கிறான், நீ ஏன் சாப்பிடவில்லை? நீ ஏன் சஞ்சலப்படுகிறாய்? நீ ஏன் துக்கப்படுகிறாய்? வாசிங்க. அவன் புருஷனாகிய எல்கானா அவளை பார்த்து, அண்ணாலே ஏன் அழுகிறாய்? ஏன் சாப்பிடாதிருக்கிறாய்? ஏன் சஞ்சலப்படுகிறாய்? 10 குமாரரை பார்க்கிலும் நான் போய் கேட்கிறான் பாருங்க, ஏன் அழுகிறாய்? ஏன் சாப்பிடாதிருக்கிறாய்? ஏன் சஞ்சலப்படுகிறாய்? நீங்க வீட்டுல போனா இப்படி விசாரிப்பீங்களா? அது செத்தா சாவுது அப்படிமா? செத்தா சாவுது, இல்ல வீட்டுக்கு போனா போகுது, அனுப்பிவிடு, சொல்லாம கொள்ளாம போயிட்டா பிரச்சனை இருக்காது அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். அது தவறு. நம்முடைய வாழ்க்கையில இந்த விஷயத்துல ரொம்ப நாம் கவனமா இருக்கணும். நாம் சரியான விதத்துல விசாரணை கர்த்தர்களாக இருக்கணும். தீமோத்தேயுல சொல்லி இருக்கிறது, ஒருவன் தன் சொந்த குடும்பத்தை விசாரியாமல் போனால் அவன் அவிசுவாசியிலும் கெட்டவன். 1 தீமோத்தேயு 5:8. ஒருவன் தன் சொந்த ஜனங்களையும் விசேஷமாக தன் வீட்டாரையும் விசாரியாமல் போனால் அவன் விசுவாசத்தை மறுதலித்தவனும் அவிசுவாசியிலும் கெட்டவனுமாய் இருப்பான். நீ உன் மனைவிய, உன் புருஷனை, உன் பிள்ளைகளை விசாரிக்கிறதுனாலதான் இன்னொருத்த விசாரிக்கிறான். நான் சொல்றது தப்பா விளங்கிடக்கூடாது. நீங்க உங்களுடைய குடும்பத்தை கரெக்டா விசாரிக்காதனாலதான் இன்னொரு பிசாசு இன்னொரு ஆளை கொண்டு வந்து என்ன செய்யறான்? உள்ள நுழைச்சு அவங்கள விசாரிக்க வைக்கிறான். நீ கரெக்டா விசாரிச்சா பிரச்சனையே இல்லை. விசாரிச்சேன்னு சொன்னா கோர்ட் மாதிரி விசாரிச்சுட்டு போயிடக்கூடாது, அதுக்கு உதவி செய்யணும். அந்த எல்கானா என்ன செஞ்சான் தெரியுமா? தாம் பங்கெல்லாம் யாருக்கு கொடுப்பான்? அவளுக்கு கொடுத்தான். வாசிங்க. ஏன் சாப்பிடாது இருக்கிறாய்? அன்னாலே சிநேகித்தபடியினால் அவளுக்கு ரெட்டிப்பான பங்கு கொடுப்பான். ரெட்டிப்பான பங்கு. அவளை விசாரிச்சுட்டு அவளுக்கு என்ன வேணுமோ அதை டபுளா கொடுக்கிறான். அவளுடைய துக்கத்தை ஆற்றும்படியாக, அவளுடைய வேதனையை மாற்றும்படியாக இன்னொரு பகுதியாக அவளுக்கு பங்குல எத்தனை கொடுக்கிறான்? 2 கொடுக்கிறான். அப்படியாவது அவள் ஆறுதல் அடையட்டும், அவளுடைய வேதனை நீங்கட்டும், அவளுடைய குறைவை அவள் மறக்கட்டும். இதுதான் அவனுடைய சிந்தை. நாம் நம்முடைய குடும்பத்தை கரெக்டா விசாரிக்கணும். நம்ம குடும்பத்தை நம்ம ஒழுங்கா விசாரிச்சுட்டா பக்கத்து வீட்டுக்காரையா நம்ம வீட்டு பிரச்சனைக்குள்ள வர்றான். நம்ம குடும்பத்தை நம்ம கரெக்டா நடத்திட்டா இன்னொரு அவிசுவாசியோ இல்லாவிட்டா அந்நிய விசுவாசியோ இன்னொருத்தன் ஏன் உள்ள வர்றான்? வர வேண்டிய அவசியமே கிடையாது. நமக்கு விசாரிக்க தெரியல. அவன் ஒரு வீட்டு விசாரணை கர்த்தன். அவனுக்கு பேர் வீட்டு விசாரணை, சாதாரண ஆள் கிடையாது, வீட்டு விசாரணை கர்த்தன். அப்படி ஒரு வேலையை அவன் அருமையா செஞ்சான். நம்முடைய வாழ்க்கையில ஒரு விசாரிக்கும் தன்மை வேண்டும். அது இயேசுனுடைய குணாசீலம். அவர் உங்களை விசாரிக்கிறபடினால் உங்கள் பாரங்களை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். தேவன் விசாரிக்கிற தெய்வம். அப்ப நாமும் குடும்பத்தை விசாரிக்கணும். ஆதியாகமம் 39:5 பாருங்க. ஆதியாகமம் 39:5. அவனை தன் வீட்டுக்கும் தனக்குண்டான எல்லாவற்றிற்கும் விசாரணைக்காரனாக்கினது முதற்கொண்டு கர்த்தர் யோசேப்பு நிமித்தம் அந்த எகிப்தின் வீட்டை ஆசீர்வதித்தார். பாத்தீங்களா? நீங்க கரெக்டா விசாரிச்சீங்கன்னு சொன்னா உங்க வீட்டை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். குறைவு சரி செய்யப்படும். யோசேப்பு அந்த வீட்டுக்கு விசாரணைக்காரனாக இருந்தபடினால் கர்த்தர் யோசேப்பு நிமித்தம் அந்த வீட்டை ஆசீர்வதித்தார். எங்க குறைவு இருக்கு அதை சரிப்படுத்துறது, எங்க பிரச்சனை இருக்கோ அதை சால்வ் பண்றது, வேலைக்காரங்களுக்குள்ள என்ன பிரச்சனை, என்ன தேவை, என்ன கலக்கம், என்ன பிரச்சனை, எல்லாவற்றையும் சரியா விசாரிக்கிறது. இது புருஷனுடைய கடமை மாத்திரம் அல்ல, ஒரு மனைவிக்கும் இதே புத்தி இருக்கணும், இதே கவனம் இருக்க வேண்டியது அவசியம். நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது
ஒரு நல்ல மனைவி, அந்த குணசாலியான ஸ்திரீ எப்படி அவளுடைய விசாரணை இருக்கிறதுன்னு பாருங்க. அவ டெய்லி விசாரிச்சுக்கிட்டே இருப்பா. என்ன காரியம், வேலைக்காரங்க பிரச்சனை என்ன, அவருடைய வியாபாரத்தின் பிரச்சனை என்ன, வயல்ல என்ன பிரச்சனை, எல்லாம் நீங்க அதை வீட்டில் போய் உட்காந்து படிச்சு பாருங்க. நீதிமொழிகள் 31:10 நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா வரிசையா சொல்லியிருக்கோம். அவள் ஒரு தன்னுடைய வியாபாரத்தை எல்லாம் யோசிக்கிறா, காலையிலேயே எழும்புறா, வயலை விசாரிக்கிறா, தன் வியாபாரத்தை கவனிக்கிறா, தன் வீட்டார் அனைவருக்கும் ஆகாரத்தையும் உடுப்பையும் ஏற்படுத்துகிறா. எல்லாம் வரிசையா அவளுக்கு விசாரணை நடந்துகிட்டே இருக்கும். அவள் காலையில எந்திரிச்சா அவ வீட்டுக்காரியம் எப்படி நடக்கிறது வாசிங்க. 27 நீதிமொழி 31:27. அவள் சோம்பலின் அப்பத்தை புசியாமல் தன் வீட்டு காரியம் எப்படி நடக்கிறது என்று கண்ணோக்கமாய் இருக்கிறாள். ஒரு புருஷன் மட்டும்தான் வீட்டை விசாரிக்கணும் அல்ல, மனைவியும் தன் வீட்டு காரியத்தை குறித்து என்ன செய்யணும், ஒரு பொறுப்பா இருந்து எல்லாத்தையும் விசாரிக்கணும். அப்படி விசாரிச்சு கொண்டு போகும்போதுதான் அவளுடைய புருஷனுடைய இருதயம் அவளை நம்பும். அவங்க அந்த லைஃப் நல்லா போகணும்னு சொன்னா ஒருத்தர் குற்றம் சாட்டக்கூடாது. கல்யாணத்திலே இதை சொல்லிக் கொடுக்கணும். ஒருத்தர் தங்களிலும் புருஷனை விட மனைவி தன்னை தாழ்த்திக்கணும், புருஷனை தன்னை விட மேன்மையாக என்ன செய்யணும் என்னன்னு. புருஷன் மனைவிய ஒரு அடிமைன்னு நினைக்க கூடாது, தன்னை விட மேன்மையாக என்ன செய்யணும் எண்ணிக்கொள்ளணும். ஏன்னா நம்ம 2 பேருக்கு விசுவாசிகளுக்குள்ள புருஷன் மனைவிக்குள்ள அபிஷேகம் இருக்கு. நமக்குள்ள எவ்வளவு தகுதி குறைவுகள் இருந்தாலும் தகுதிப்படுத்துகிற உன்னதமான தேவனுடைய ஆவி என்ன செய்யுது நமக்குள்ள இருக்கு. அப்படி இருக்கும்போது அபிஷேகம் பெற்றவர்கள் ஒருவர் கனமனம். நீங்க நீதிமொழிகள் 31:20 படிச்சு பாருங்க, 28-29 படிச்சு பாருங்க. அவள் பிள்ளைகள் எழும்பி அவளை பாக்கியவதி என்கிறார்கள். உங்க பிள்ளைங்க காலையில எழுந்திரிச்சு மம்மி நீங்க பாக்கியவதின்னு சொல்றாங்களா? சொல்லுவாங்களா? சொல்லுவா? ஏதாவது வாங்கி கொடுத்தா தேங்க்ஸ் சொல்லும். அவள் புருஷனும் அவளை பார்த்து அநேக பெண்கள் குணசாலிகளாய் இருந்தது உண்டு, நீயும் அவர்கள் எல்லாருக்கும் மேற்பட்டவள் என்று அவளை புகழுகிறான். உங்களுடைய புருஷன் உங்களை புகழ்ற அளவுல உங்களுடைய லைஃப் இருக்கா? சும்மா இல்ல, குடும்பம் சொன்னா ஒருத்தர் புகழ்ந்து மேன்மையாக எண்ணிக்கணும். ஒரு சண்டே ஸ்கூல் ப்ரோக்ராம் போட்டாங்க. நரகத்தில் கேயாசியும் யூதாசும் சந்திக்கிறாங்க. எப்படி இருக்கும்? யூதாஸ் சொல்றான், ஏன்னா அவர் நிற்கும் போதே நீ போய் காசு என்ன செஞ்சிட்ட வாங்கிட்டு வந்துட்டாங்க. இவன் சொல்றான், நானாவது பழைய ஏற்பாடுப்பா, நீ புதிய ஏற்பாடு. நேசரையே காட்டி கொடுத்து காசை வாங்கி பாக்கெட்ல போட்டு வந்தாள். இப்படி 2 பேருக்கும் அங்கேயே அடிச்சுக்குவாங்க. எங்க நரகத்துல ஒருத்தர் குற்றம் சாட்டி பயங்கர சண்டை. அதை அப்படி நிப்பாட்டிட்டு பரலோகத்தை கொண்டு வருவாங்க. பரலோகத்துல போனீங்கன்னா தாவீதும் தானியேலும் ஒருத்தர் மீட் பண்றாங்க. தானியேல் சொல்றான், கர்த்தர் என்னுடைய இருதயத்துக்கு ஏற்றவன் யாரை பத்தி சொல்லிட்டாரு? உங்களை பத்தி சொல்லிட்டாரு. உடனே அவன் சொல்லுவான், மாம்சமா இருக்கிறவனுடைய வாசம் பண்ணாத தேவன் உங்களை பத்தி தான் நெஞ்சிருக்கு, பைபிள்ல அருமையா சொல்லியிருக்கு. உடனே அவன் சொல்லுவான், தாவீதை பார்த்து சொல்லுவான், நீங்க ஆண்டவர் உங்க கையில ஒரு சுரமண்டலத்தை கொடுத்து நூற்றுக்கணக்கான சங்கீதங்களை பாட வச்சு எவ்வளவு அருமையா உங்களை வச்சு சங்கீதங்களை ஏற்றிட்டாருமா. உடனே அவன் சொல்லுவான், தாவீது சொல்லுவான், என்னதான் இருந்தாலும் மறைபொருளை வெளிப்படுத்தி நித்தியம் வரைக்கும் உள்ள சத்தியம் யார் மூலமா தான் வந்திருக்கு? ஓம் மூலமா தான் வந்திருக்கு. இப்படித்தான் பரலோகத்தில் என்ன நடக்கும்? ஒருத்தரை ஒருத்தர் புகழ்றது. தங்களிலும் வாசிங்க அந்த வசனம், ஒருவரை ஒருவர். பிலிப்பியர் 3:2-3. ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக என்ன கடவீர்கள். ஒருவரை ஒருவர். புருஷன் மனைவியை தன்னை விட டாப் ஆளணும். அதே நேரத்தில் மனைவி தன்னை விட புருஷனை ரொம்ப மேன்மையானணும். அப்படி நம்ம என்னதான் குடும்பம் என்ன செய்யும்? பேலன்ஸா ஒழுங்கா போயிட்டே இருக்கு. இல்லைன்னா ஒன் சைடு போகும், திருப்பி டபக்கும் கவுந்துரும். அதனாலதான் பரலோகத்தில் அப்படி இருக்கு. நீங்க இதை குறித்து நம்ம ரொம்ப கதைகள்லாம் நீங்க படிச்சிருப்பீங்க. ஒரு இடத்துல சாப்பாடு வச்சாங்க. சாப்பாடு வச்சுட்டு எல்லார் கையிலையும் நீளமான கரண்டியை கட்டி வச்சுட்டாங்க சாப்பிட சொல்லி. இவ்வளவுதான் அளவு. இப்படி எடுத்தா தான் கரெக்டா வாய்க்குள்ள போகும். இதுல இதுவரைக்கும் நீளமா கரண்டி கட்டிட்டா எங்க சாப்பிடுறது? சாப்பிட முடியுமா? அங்க நிற்கும். குரூப்பா எல்லாரையும் உட்கார வச்சுட்டாங்க.
இவனுங்க எடுத்து எடுத்து என்னெல்லாமோ ட்ரை பண்ணி பார்த்தான், சாப்பிட முடியல. கடைசியில் என்ன வந்துருச்சாங்க, ஒருத்தனுக்கு ஒருத்தனு பயங்கரமான சண்டை, அடிச்சுக்கிட்டான், கரண்டி வச்சு அடிச்சுக்கிட்டான். அந்த குரூப்பை விட்டுட்டு அடுத்த குரூப்பை விட்டாங்க, நீங்க போய் சாப்பிடுங்க. இந்த குரூப் தெரிஞ்சிருச்சு, இதை வச்சு நம்ம என்ன செய்ய முடியாது, சாப்பிட முடியாது. அழகா அந்த தூரமான அந்த கரண்டி எடுத்து இன்னொருத்தனுக்கு நெஞ்சது ஊட்டினாங்க. அவன் அங்க இருந்து தூரமான கரண்டி வச்சு இவனுக்கு நெஞ்சான் ஊட்டினான். ஒழுங்கா சாப்பிட்டு வீடு போய் சேர்ந்துட்டான். நீங்க எப்படி, உங்க நிலவரம் என்ன, நம்முடைய நிலவரம் என்ன யோசிங்க. நம்ம என்ன செய்வோம், கரண்டியை அவுத்து போட்டுருவோமா? போட்டியே கரண்டி தான் மெயின். ஒருத்தரை ஒருத்தர் நம்ம ஃபீட் பண்ணணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்தாசை செய்யணும். ஒரு வசனம் உண்டு, சகோதரனுக்கு சகோதரன் என்ன செய்யறான், ஒத்தாசை. சகோதரனுக்கு தன் சகோதரனுக்கு சகோதரன் என்ன சொல்றானா, ராசிங்க ஏசாயா 41 சீக்கிரம். ஒருவருக்கு ஒருவர் ஒத்தாசை செய்து திடன்கள் என்று சகோதரனுக்கு சகோதரன் சொல்லுகிறார். சகோதரனுக்கு சகோதரன் சொல்கிறார். நீங்க அதுக்கு இன்னொரு பைபிள் எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு யுத்த களம் வந்துருச்சு. யுத்த களத்துல 2 வல்லமைகள் தாவீதுக்கு ஆப்போசிட்டா வருது. தாவீது இப்ப யுத்தத்துக்கே வரல, அவர் அரண்மனையில் இருக்காரு. யுத்த களத்துக்கு யோவாப் வந்துட்டான். அடுத்து யார் வந்துட்டா, அபிசாய் வந்தாச்சு. ஆப்போசிட்ல 2 டீம் நிக்குது. இது ஒரே டீம். தாவீதினுடைய ஜனங்கள் யாரு, ஒரு டீமா நிக்கிறாங்க. அங்க ஆப்போசிட்ல பல வல்லமைகள் வருது. உடனே யோவாப் சொல்லுவான், தம்பியை கூப்பிட்டு, நீ ஒரு போர்ஷன் எடுத்துக்க, நான் ஒரு போர்ஷன் எடுத்துக்கிறேன், 2 பேரும் மோதி பார்ப்போம். கர்த்தருக்காக நம்முடைய சௌரியத்தை என்ன செய்வோம், காட்டுவோம். என் கை தடுமாறிடுச்சுன்றனா நீ எனக்கு வந்து என்ன செஞ்சிரு, சப்போர்ட் பண்ண, நம்ம வின் பண்ணிடுவோம். ஒருவேளை உன் கை பலவீனப்படுச்சுன்னா நான் எங்க வந்துருவேன், உனக்கு சப்போர்ட்டுக்கு வந்துருவேன், நம்ம வின் பண்ணிடலாமா? 2 பேரும் இப்படி ஒரு மனமா நின்று அடிக்கும் பொழுது 2 பேரும் ஜெயிச்சிருவாங்க. வாசிங்க 2 சாமுவேல் 10:10 மற்ற ஜனத்தை அம்மோன் புத்திரருக்கு எதிராக அணிவகுத்து நிறுத்தும்படி தன் சகோதரனாகிய அபிசாயினிடத்தில் ஒப்புவித்து, சீரியர் கை மிஞ்சுகிறதா இருந்தால் நீ எனக்கு உதவி செய்ய வேண்டும், அம்மோன் புத்திரர் கை மிஞ்சுகிறதா இருந்தால் நான் உனக்கு உதவி செய்ய வருவேன், தைரியமா இரு, நம்முடைய ஜனத்திற்காகவும் நம்முடைய தேவனுடைய பட்டணங்களுக்காகவும் சௌரியத்தை காட்டுவோம், கர்த்தர் தமது பார்வைக்கு நலமானதை செய்வாராக என்றான். இதுதான் அண்ணன் தம்பியோட ஐக்கியம். எவ்வளவு அருமையா அவங்க அழகா டீல் பண்றான் பாருங்க. யோவாப், சீரியர் கை மிஞ்சிருச்சுன்னா நான், நீ எனக்கு சப்போர்ட் பண்ண வந்துரு. சப்போஸ் அம்மோன் புத்திரர் கை மிஞ்சிருச்சுன்னா நான் எங்க வந்துருவேன், நீ கூப்பிட வேண்டாம், நான் பார்த்துக்கிட்டே தான் இருப்பேன் யுத்த காலத்துல, நான் உடனே வந்துருவேன். இதுதான் சகோதரன். அதனால தான் பைபிள்ல சொல்லி இருக்கிறது, ஆபத்தில் உதவவே சகோதரன் பிறந்திருக்கிறான். அதனால தான் உலகத்துல சொல்லுவான், தம்பி உடையான் படைக்கு அஞ்சான். இதுக்கு தான் நம்ம அண்ணன் தம்பிகளா கர்த்தர் ஒரு குடும்பத்துல பிறக்க வச்சிருக்கிறாரு. அதுக்காக சண்டை போடுறதுல சப்போர்ட் பண்றதுக்கல்ல, ஒருத்தன் தடுமாறும் போது கை கொடுக்க, விசுவாசத்துல தடுமாறும் பொழுது, ஆவிக்குரிய ஜீவியத்துல பூமிக்குரிய காரியங்கள்ல தடுமாறும் போது நம்ம கை கொடுக்கிறது தான். அதனாலதான் வீட்டு விசாரணை கர்த்தன்கிறது, விசாரிக்கணும் எந்த ஒரு காரியத்தை. அடுத்ததாக இந்த எலியாசரை குறித்து நாம் படிக்க போனால் அடுத்த வசனம் ஆதியாகமம் 15:3. பின்னும் ஆபிரகாம், தேவரே எனக்கு புத்திர சந்தானம் அருளவில்லை, இதோ என் வீட்டிலே பிறந்த பிள்ளை எனக்கு சுதந்திரவாளியா இருக்கிறான் என்றான். இந்த எலியாசர் ஆபிரகாமுடைய வீட்டில் பிறந்த பிள்ளை. நம்முடைய ஆவிக்குரிய பிறப்பு விசுவாசத்தின் பிறப்பா இருக்கணும். நல்ல ஆபிரகாமுடைய வீட்டில் நம்ம பிறந்திருக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம், விசுவாச வீட்டில் பிறந்த, விசுவாசத்துல பிறந்தவர்களா இருக்கணும். விசுவாச ஜீவியத்துல நமக்கு ஒரு சரியான ஒரு ஸ்ட்ராங் தன்மை இருக்கணும். ஆபிரகாமுடைய வீட்டில் பிறந்தவங்க கோழைகள் அல்ல. ஆபிரகாமுடைய வீட்டில் பிறந்தவர்கள் யாரு, கோழைகள். புலிக்கு பிறந்துட்டு நீ யாரா இருக்கக்கூடாது, பூனையா மாறிடக்கூடாது. நீ கிறிஸ்துவுக்கு பிறந்தா கிறிஸ்துவ போல நிக்கணும். இந்த சத்தியத்துல பிறந்தா இந்த சத்தியத்துல ஆணி அடிச்ச மாதிரி நிக்கணும். ஆபிரகாமுடைய வீட்டில் பிறந்தவர்களுடைய மேன்மை என்ன தெரியுமா? ஆபிரகாமுடைய வீட்டில் பிறந்தவர்களுடைய மேன்மை என்ன? வாசியுங்கள் ஆதியாகமம் 14:14. தன் சகோதரன் சிறையாக கொண்டு போகப்பட்டதை ஆபிரகாம் கேள்விப்பட்ட போது அவன் தன் வீட்டிலே பிறந்த கைப்படிந்தவர்களாகிய 318 ஆட்களுக்கும் ஆயுதம் தரிப்பித்து தான் என்னும் ஊர் மட்டும் அவர்களை தொடர்ந்து. பாத்தீங்களா, ஆபிரகாமுடைய வீட்டில் பிறந்தவங்களுடைய தன்மை என்ன தெரியுமா? ஆபிரகாம் ஆயுதம் தரிச்சானே இவங்க தரிச்சிருவாங்க.
கைப்படிந்தவர்கள். அவங்க வெளியரங்கமா பார்த்தா ஆடு மேய்ச்சவங்க, ஆனா உள்ளுக்குள்ள அவர்கள் யாரு? எல்லாரும் யுத்த புருஷர்கள். போய் நிப்பாட்டி விட்டா 318 பேரை வச்சு எத்தனை ராஜா அடிச்சிட்டான்? 4 ராஜாக்கள் அடிச்சான். 318 பேர் தான் இவன் கண்ட்ரோல்ல இருந்தது. அவங்க எல்லாரும் எங்க பிறந்தவங்க? ஆபிரகாமுடைய வீட்டுல பிறந்தவங்க. இவங்களை வச்சு அவன் சிதற அடிச்சான் சத்துருவ. விசுவாசத்துல நிக்கிற ஆளுங்களை வச்சு தான் நம்ம சபை ஜெயிக்க முடியும். 1000 பேர் இருக்கலாம், ஆனா விசுவாசத்துல பிறக்காதவங்களை வச்சு நம்ம என்ன செய்ய முடியாது? ஒண்ணுமே பண்ண முடியாது, ஓடிடுவாங்க. கிதியோன் யுத்தத்துக்கு ஜனங்களை கூட்டு வர்றான். எவ்வளவு பேர் வந்தாங்க தெரியுமா? கிதியோன் யுத்தத்துக்கு ஜனங்களை கொண்டு வரும்போது எத்தனை ஆயிரம் பேர் வந்தாங்க சொல்லுங்க? 32,000 பேர் வந்தாங்க. 7ஆம் அதிகாரம் நியாயாதிபதிகள் 7ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஆகையால் பயமும் திகிலும் உள்ளவன் எவனோ அவன் திரும்பி கீலேயாத் மலைகளில் இருந்து விரைவாய் ஓடிப்போக கடவன் என்று நீ ஜனங்களின் செவிகள் கேட்க பிரசித்தப்படுத்து என்றார். அப்பொழுது ஜனத்தில் 22,000 பேர் திரும்பி போய்விட்டார்கள், 10,000 பேர் மீதியா இருந்தார்கள். மொத்தம் வந்தது எத்தனை பேரு? 32,000 பேர். யுத்தத்துக்கு நாங்க ஜெயிச்சிருவோம் வந்தது. இப்ப சும்மா ஒரு அனௌன்ஸ் பண்ணு, பெரிய யுத்தம் நடக்கும் போது, பயங்கரமான பிரச்சனை வரும்போது பயமும் திகிலும் உள்ளவங்களாம் ஓடிருந்து சும்மா சொல்லுன்னு சொன்னார். பிரசித்தப்படுத்தினார். பிரசித்தப்படுத்தின உடனே பயமும் திகிலும் உள்ளவன் எத்தனை பேர் ஓடிட்டான்? 22,000 பேர் ஓடிட்டான். எப்படி இருக்குன்னு பாருங்களேன், நீங்க யோசிச்சு பாருங்க. திரும்பவும் சொன்னாரு, இந்த 10,000 பேர் கூட உருப்படி இல்லாத ஆள் தானே, இவங்களை எங்க கொண்டு போ? ஆத்துக்கிட்ட கொண்டு போ, தண்ணி குடிக்க வை. எப்படி தண்ணி குடிக்கிறான்னு பாரு. அதுல செலக்ட் ஆனது எத்தனை பேரு? 300 பேர். 10 கலெக்டர் போஸ்டுக்கு 15,000 பேர் என்ன செய்வான்? எழுதுவான். அதே மாதிரி கதை. 32,000 பேர் கடைசியில் செலக்ட் ஆனது எத்தனை பேரு? 300 பேர். இது காரணம் என்ன தெரியுமா? அவங்க ஆபிரகாமுடைய வீட்டில் பிறக்காதவர்கள். விசுவாசத்துல ஒரு பிறப்பு இருக்கு. விசுவாசம் இல்லாத ஒரு பிறப்புல நம்ம இருந்தோம்னு சொன்னா பிரயோஜனம் இல்லை. ஆபிரகாம் வீட்டுல பிறந்தவனை கைப்படிந்த அந்த மனுஷனை கொண்டு வந்து ஆயுதம் தரிச்சா அவன் நிச்சயமா 4 ராஜாக்களை ஜெயிப்பான். 4 ராஜாக்கள் யாரு? எபேசியர் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். துரைத்தனங்கள், அதிகாரங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. இந்த 4 சக்திகள் போராடும். இந்த 4ஐயும் ஜெயிக்கணும்னா நீ ஒரு சரியான விசுவாசவரனா நிக்கணும், ஆயுதம் தரிச்சவனா நிக்கணும், கைப்படிஞ்சவனா இருக்கணும், ஆபிரகாமுடைய வீட்டுல பிறந்தவனா இருக்கணும். சும்மா இல்ல, ஆபிரகாமுடைய வீட்டுல பிறந்தவனுக்கு தான் அந்த ஜீவியத்தை செய்ய முடியும், மற்றவனுக்கு செய்ய முடியாது. ஏன்னா அதே விசுவாசம், அதே பலி, அதே விசுவாசம், அதே நம்பிக்கை, அதே ஜெபம், அந்த அந்த கோட்பாட்டிலே வந்தவன் தான் அந்த நின்று ஜெயிக்க முடியும். அதனால வேதம் சொல்லுகிறது, துரைத்தனங்கள், அதிகாரங்கள், இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதி, வானமண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகள். இப்ப கர்த்தர் என்ன பண்றாரு? கொலோசியர்ல நீங்க வாசிக்கும் பொழுது 3ஆம் அதிகாரத்துல துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி சிலுவையிலே அவைகளை வெற்றி சிறந்தார். 2:15 கொலோசியர் 2:15. துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். சிலுவையில் வெற்றி சிறந்தார். அதான் ரொம்ப முக்கியமானது. துரைத்தனங்கள் அதிகாரங்களை கர்த்தர் அடிச்சார், சிலுவையில ஆணி அடிச்சார். அவர் மேல ஆணி அடிக்கல, சிலுவையில அவர் எதற்கு மேல ஆணி அடிச்சாரு? அந்த வல்லமையில தான் ஆணி அடிக்கப்பட்டது. அப்படினால நாம் இந்த நாட்களில விசுவாசத்தில் பிறந்தவர்களா இருக்கணும். நம்முடைய பிறப்பு சரியான ஒரு ஃபைட். ஒரு ரத்தத்துல எது ஓடிக்கிட்டே இருக்கணும்? எது ஓடிக்கிட்டே இருக்கணும்? விசுவாசம் ஓடிக்கிட்டே இருக்கணும். ஒரு ரத்தத்தை இப்ப எடுத்து செக் பண்ணா என்ன இருக்கணும்? ஏ பாசிட்டிவ், ஓ பாசிட்டிவ்ல இல்ல, என்ன இருக்கணும்? எஃப் இருக்கணும். ஃபெய்த்னு ஒரு லைன் இருக்கணும். அந்த ரத்தம், அப்படிப்பட்ட ரத்தம் ஓடினாதான் நீ போய் யுத்த காலத்துல நின்று என்ன செய்வ? ஜெயிப்ப. எல்லா சக்திகளையும் நீ மேற்கொள்ள முடியும். இதுதான் நம்முடைய முக்கியமான பகுதி. இல்லைன்னு சொன்னா இந்த 4 ராஜாக்கள் 5 ராஜாக்களை ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னு என்ன அர்த்தம்? இந்த 4 வல்லமைகள் நம்முடைய 5 புலன்களை ஜெயித்து விடும், 5 பொறிகளை ஜெயித்து விடும். மெய், வாய், கண், வாக்கு, வாய், மூக்கு, செவி. இந்த 5 புலன்களை அது கண்ட்ரோல் பண்ணிருச்சுன்னா நீ அது பின்னால போயிட்டே இருப்ப. இதுதான் அங்க நடந்தது.
எது? லோத்துக்கு நடந்த காரியம் அதுதான். லோத்து எங்க போய் உட்கார்ந்துட்டான்? சோதோமுக்கு போயிட்டான். சோதோமோடு சேர்ந்த 5 ராஜாக்களும் இந்த 4 வல்லமையில் அடிமைப்பட்டார்கள். சரி, அடுத்த பகுதிக்கு வருவோம். ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அப்பொழுது ஆபிரகாம் தன் வீட்டில் உள்ளவர்களில் வயதில் மூத்தவன், இவனை குறித்து இப்ப பைபிள் சொல்லுது வயசுல மூத்தவன். வயசுல மூத்தவன்னா ரொம்ப வயசான ஆளா? வீட்டு விசாரணை கர்த்தன் சொன்னா எல்லாமே அறிந்தவர். நான் பரிசுத்த ஆவியானவர் சொன்னேன். பரிசுத்த ஆவியானவர் தேவனுடைய ராஜ்யத்தில் எல்லாவற்றையும் அறிந்தவர். அதனால்தான் நான் போய் அவரை அனுப்புவேன். அவர் வந்து பரலோக ராஜ்யத்தில் கேட்டவைகளையும் கண்டவைகளையும் உங்களுக்கு என்ன செய்வார்? அறிவிப்பார்னு சொல்லியிருக்கு. இங்கே சொல்லி இருக்கிறது வயதில் மூத்தவன். அப்படின்னா என்ன? வயது மூத்தது என்பது இது எக்ஸ்பீரியன்ஸ் அல்ல, ஒரு ஆவிக்குரிய வளர்ச்சியை காண்பிக்கிறது. எபிரேயர் நன்மை தீமை இன்னதென்று பகுத்தறிகிற அதுதான் வயசில் மூத்த அனுபவம். எபிரேயர் நிருபம் 5 கடைசி. பலமான ஆகாரமானது நன்மை தீமை இன்னது என்று பயிற்சியினால் பகுத்தறியத்தக்கதாக முயற்சி செய்யும் ஞானேந்திரியங்கள் உடையவர்களாகிய பூரண வயதுள்ளவர்களுக்கே தகும். பூரண வயது உபதேசம் ஒரு மனுஷனை யாரா மாத்துது? பூரண வயதுள்ளவனாய் மாற்றுகிறது. இதுக்கு ஒரு 100 வருஷம் வாழணும் இந்த உபதேசத்துலன்னு சொல்லல. இயேசு கிறிஸ்து இந்த உபதேசத்துக்காக எத்தனை வருஷம் நின்றாரு? 3 வருஷம். இயேசு கிறிஸ்துனுடைய ஊழியங்கிறது என்னது? மொத்தமே 3 வருஷம் தான். அதுக்குள்ள அவர் எப்படி மாறிட்டாரு? எபிரேயர்ல வாசிங்க. பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டு அவர் தான் பூரணரானார். 8ஆம் வசனம் 5:8. அவர் குமாரனாய் இருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டு தாம் பூரணரான பின்பு. அவர் பட்ட பாடுகளினாலே 3 வருஷத்துல அவர் பூரணராய் மாறினார். நன்மை தீமை இன்னதென்று பகுத்தறிகிற ஒரு சிந்தை வரும் பொழுது நாம யாரா மாறுறோம்? பூரண வயதுள்ளவர்களாய் மாறுகிறோம். அது ஒரு மெச்சூரிட்டி, ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டி. ஆவிக்குரிய ஒரு மனபலம், ஆவிக்குரிய ஒரு மனப்பக்குவம் நமக்கு வேணும். சில பிள்ளைங்கள் பாருங்க, சின்ன பிள்ளைகளா இருந்தா கூட ரொம்ப ஞானமா பேசுவாங்க. ஒரு வீட்டில் சண்டை, சின்ன பிள்ளைங்க, ஒரு 8 வயசு பிள்ளை சொல்லுது, மம்மி நீ ஏன் பேசிக்கிட்டே இருக்கிற? நீ பேசி பேசிதான் இந்த ப்ராப்ளம் ஜாஸ்தி ஆகுது. யார் சொல்றது? 38 வயசு அம்மாவுக்கு 8 வயசு குழந்தை என்ன செய்யுது? சொல்லுது. ஒரு பிள்ளைய பேரண்ட்ஸ் வந்து அவங்க அந்த பிள்ளையுடைய தகப்பன் வந்து லுங்கி கட்டிட்டு ஸ்கூலுக்கு கூட்டு போற உடனே அந்த பிள்ளை சொல்லுது, இப்படிலாம் நீ ட்ரெஸ் பண்ணிட்டு என் கூட என்ன செய்யாத, வராத, டீசெண்டா வா அப்படின்னு சொல்லுது. அடுத்த நாள் போகும்போது அவர் தம் அடிச்சுட்டு கூட்டு போறாரு. அந்த பிள்ளை சொல்லுது, இப்படின்னா நீ என்னை கூட்டே போகாத, மம்மியை என்ன செஞ்சிட்டோம், மற்ற பிள்ளைங்கள்லாம் தம் அடிச்சுட்டு வந்தாங்கன்னு உன்னை பத்தி என்கிட்ட என்ன செய்வாங்க, ஸ்கூல்ல பரியாசம் பண்ணுவாங்க, உங்க டேடி வந்து இப்படிலாம் இருக்காருன்னு சொல்லி. எப்படி இருக்கும்? உண்மை. நான் நடந்தது நான் ஆள சொல்ல முடியாது. தூத்துக்குடியில் நடந்த ஒரு சம்பவம். அவன் தகப்பன் பரப்பிட்டியா ஏறு வண்டியில அப்படின்ட்டு அவர் எதை அடிச்சுட்டு போறாரு. ஸ்கூல்ல கொண்டு போய் தாமஸ் ஸ்கூல்ல கொண்டு போய் விட போறாரு. உள்ள போனா இந்த பிள்ளை வண்டியில ஏற மாட்டேங்க, நீ வாரம் டெய்லி இதே அசிங்கமா இருக்கும் உன் கூட வர்றது. அப்பதான் இவனுக்கு உரைச்சுது, போக நம்ம செய்யறது என்னது தப்பு. மற்ற பிள்ளைங்க மத்தியில நம்முடைய பிள்ளைகள் என்ன செய்யுது, அவமானப்படுது. நாம் இந்த நாட்கள் ஒரு மெச்சூரிட்டிக்கு வரணும். இதுக்கு வந்து 70 வயசு ஆனாதான் வரணும்னு இல்லை. 70 வயசு ஆனாதான் மெச்சூரிட்டி வருமா? தேவையில்லை. ஒரு சின்ன குறிக்கப்பட்ட காலத்திலேயே நம்ம வந்து இந்த சத்தியங்கள், இந்த உபதேசங்கள் இதெல்லாம் பண்ணும்போது, இப்ப பாருங்க, நீங்க பாருங்க, அந்த காலத்துல சயின்டிஸ்ட்னு சொன்னா ஒரு 40 வருஷம் கல்யாணம் கட்டாம தாடியும் மீசையும் வளர்த்து சயின்டிஸ்ட் என்ன செய்வான், புது ஆராய்ச்சி கண்டுபிடிப்பான். உண்மைதானே? உண்மைதானே? ஆராய்ச்சியாளர்கள்னு சொன்னா அவன் எங்கேயோ கடந்து ஆராய்ச்சி பண்ணுவான். அதை ஒருத்தனும் ஏத்துக்க மாட்டான் அந்த தத்துவத்தை. அதுக்காகவே எத்தனையோ சயின்டிஸ்ட் என்ன தத்துவ ஞானிகள் என்ன செஞ்சிருக்காங்க, கொல்லப்பட்டிருக்காங்க. அப்படி இருக்கும்போது இப்ப அப்படி கிடையாது. இப்ப இளம் விஞ்ஞானிகள் யாரு? இளம் விஞ்ஞானிகள். அந்த காலத்துல பிளைட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு ரைட் சகோதரர்கள் ஒரு அளவு ஓத்தரை போட்டு முடிச்சிட்டான், கண்டுபிடிச்சிட்டான். அதுக்கு முன்னால இன்னொருத்தன் கண்டுபிடிச்சிருந்தான், அதை இவன் டெவலப் பண்ணி ரைட் வந்தான். அதுக்கடுத்து இப்ப நம்ம டெவலப் பண்ணி என்ன செய்யறோம், போய்கிட்டு இருக்கோம். போன வாரம் தூத்துக்குள்ளேயே எங்கேயோ ஒரு பையன் சும்மா ரிமோட்லயே எதை பறக்க வச்சுட்டான், ரிமோட்லயே ஸ்கூல் கிரவுண்ட்ல பிளைட்டை பறக்க வச்சுட்டான். ஒரு குட்டி பிளைட்டை பாத்தீங்களா? படிச்சிருப்பீங்க.
குட்டி பையன் ஒரு 11th 12th படிக்கிறான். அவன் ரிமோட்ல எதை பறக்க வச்சுட்டான்? கிரவுண்ட்ல அழகா பறக்க வச்சு சுத்தி இறக்கிட்டான். நம்ம பாருங்க, நம்ம ஆகாய விமானத்தை ஆன்னு பார்த்துக்கிட்டு தான் இருக்கோமே தவிர அவன் வீட்டுக்குள்ளேயே ஓட்டிட்டு இருக்கான். எதுக்கு இதை சொல்றேன்னு சொன்னா, நமக்கு இது வயசுனால வர்றதல்ல, நன்மை தீமை இன்னதென்று பகுத்தறியணும். அதுதான் வயதில் மூத்தது. அடுத்ததாக அதே வசனம் 24:2. தனக்கு உண்டான எல்லாவற்றிற்கும் அதிகாரியுமாகிய, அதான் அடுத்து அவன் அந்த வீட்டுக்கு எல்லாம், அந்த ஆபிரகாமுக்கு எதெல்லாம் உண்டோ அதுக்கு முழு பொறுப்பு யார்தான்? இந்த எலியேசர் தான். ஒரு அதிகாரி. நீ ஒரு அதிகாரி, உனக்கு ஒரு சில அதிகாரங்கள் இருக்கு. உனக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது? முதலாவது தேவனுடைய பிள்ளைங்கிற அதிகாரம் கொடுத்திருக்கிறார். ஃபர்ஸ்ட் அதிகாரம் யோவான் 1:12. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். உனக்கு ஒரு அதிகாரம் இருக்கு, நீ ஒரு அதிகாரி. அடுத்து மத்தேயு 10:1. அப்பொழுது அவர் தம்முடைய 12 சீஷர்களையும் தம்மிடத்தில் வரவழைத்து அசுத்த ஆவிகளை துரத்தவும் சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். பிசாசு துரத்துறதுக்கு, வியாதியை சுகமாக்குறதுக்கு, தேவனுடைய ராஜ்யத்தை பத்தி பிரசங்கம் பண்றதுக்கு உனக்கு என்ன செய்ய, என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது? அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தல் 11:6. அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லி வருகிற நாட்களிலே மழை பெய்யாதபடிக்கு வானத்தை அடைக்க அவர்களுக்கு அதிகாரம் உண்டு. அவர்கள் தண்ணீர்களை இரத்தமாக மாற்றவும் தங்களுக்கு வேண்டும் போதெல்லாம் பூமியை சகலவித வாதைகளாலும் வாதிக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் உண்டு. கர்த்தர் எலியா ஏனோக்குக்கு இப்படிப்பட்ட அதிகாரங்களை கொடுக்கிறார். நாம் இந்த நாட்கள்ல தேவனுடைய வல்லமை எடுத்து உபயோகப்படுத்தக்கூடிய அதிகாரிகள். நீங்க சாதாரண ஒரு ஆட்கள் கிடையாது. நமக்கு சில அதிகாரம் இருக்கு. இயேசு சொல்றார் மத்தேயு 28, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ நீங்க அவருடைய பிள்ளைகள். அப்போ அந்த அதிகாரம் ஃபுல்லா யாருக்கு இருக்கு? நமக்கும் இருக்கு. அதனால நாம் இந்த நாட்களில் அதிகாரிகளாக இருக்கணும், வேலையாட்களாக இருக்கக்கூடாது. வீட்டு விசாரணை கர்த்தன் அவனுடைய எல்லா வீட்டுக்கும் அதிகாரி. அதிகாரின்னு சொன்னா, ஒரு வீட்டில் சின்ன பிள்ளை இருந்தா அவன் எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனுடைய பிள்ளையா இருந்தாலும் அவன் ஒரு மெச்சூரிட்டி வர்ற வரைக்கும், மேஜர் ஆகிற வரைக்கும் அவனுக்கு என்ன கிடையாது? அந்த சொத்தின் மேல அதிகாரங்கள் கிடையாது. அப்போ அந்த நேரம் முழுவதும் முழு அதிகாரம் யார்த்து கையில தான் இருந்துச்சு? வேலைக்காரன் கையில தான் இருந்துச்சு. இதுக்கு ஒரு வசனம் சொல்றேன். கலாத்தியர் 2:5. கலாத்தியர் 4:1-2. பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில், சுதந்திரவாளியானவன் எல்லாவற்றிற்கும் எஜமானாய் இருந்தும் அவன் சிறு பிள்ளையாய் இருக்கும் காலம் அளவும் அவனுக்கும் அடிமையானவனுக்கும் வித்தியாசம் இல்லை. தகப்பன் குறித்த காலம் வரைக்கும் அவன் காரியக்காரருக்கும் வீட்டு விசாரணைக்காரருக்கும் கீழ்பட்டு இருக்கிறான். வீட்டு விசாரணைக்காரன் தான் அங்க அதிகாரி. நீங்க வயதில் மூத்தவர்களாக இருந்து ஒரு சரியான மனப்போக்குவத்தில் இருந்தா சகல அதிகாரமும் உங்களுக்கு இருக்கு. பரலோகத்தில் உள்ள எல்லா நன்மைகளும் உங்களுடைய பொறுப்புல இருக்கு. பூமிக்குரிய வாழ்க்கையினுடைய எல்லா பகுதியிலும் உங்களுடைய பொறுப்புல இருக்கு. வீட்டுக்கு அதிகாரின்னு சொன்னா ஒரு உத்தரவாதம் உள்ளவன். நாம் இந்த நாட்கள்ல எல்லா காரியத்திலையும் ரொம்ப பொறுப்பா இருக்கணும். யாருக்கு தலையிலையாவது நம்ம பொறுப்பை தட்டி விட்டுட்டு நம்ம உட்காரக்கூடாது. அடுத்ததாக வாசிங்க, திருப்பி அதே வசனம் வாசிங்க. 24:2. தனக்கு உண்டான எல்லாவற்றிற்கும் அதிகாரியாகிய தன் ஊழியக்காரனை நோக்கி. ஊழியக்காரன் எல்லாவற்றுக்கும் அதிகாரி. அதே நேரத்தில் ஆபிரகாமுக்கு அவன் ஒரு ஊழியக்காரன். இந்த விசுவாச வாழ்க்கையில நீ ஒரு ஊழியக்காரனா நிக்கணும். ஊழியக்காரன் என்ன அர்த்தம்? ஊழியக்காரனுக்கு பல குவாலிஃபிகேஷன் இருக்கு. நான் ஒரு 3 காரியம் சொல்றேன். ஒரு ஊழியக்காரன், நம்ம எல்லாரும் ஊழியக்காரர். ஒருவேளை நீங்க ஒரு கம்பெனியில கூட நீங்க வேலையாட்களாக இருக்கலாம், எங்கேயாவது நீங்க பொறுப்புல இருக்கலாம். 3 காரியம் நமக்கு தேவை ஒரு ஊழியக்காரன். 1 உண்மை, 2வது ரகசியங்களை காத்தல், 3வது கீழ்ப்படிதல் தேவை. இந்த 3 இருந்தீங்கன்னா நீங்க வேலை பார்க்குற இடத்துல ஷைன் பண்ணிக்கிட்டே இருக்கலாம், நிலைச்சும் இருக்கலாம். இந்த 3 காரியம் நமக்கு உண்மை முக்கியமானது. ஒரு ஊழியக்காரன்ட்ட கர்த்தர் முக்கியமா எதிர்பார்க்கிறது என்னது? இப்ப புதிய ஏற்பாட்டு சபையில் உள்ள ஊழியக்காரன்ட்ட கர்த்தர் முதலாவது எதிர்பார்க்கிறது என்னது?
உண்மைதான். அதனால தான் வேதம் தீமோத்தேயுவில் சொல்லி இருக்கிறது, உண்மையுள்ளவர்கள் என்று எண்ணி இந்த கனமான ஊழியத்தை ஒப்பு கொடுத்தார். ஃபர்ஸ்ட் உண்மைதான், அதுதான் ரொம்ப முக்கியம். ரெண்டாவது, பல காரியங்கள் நடக்கும். லொட 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 லொடன்னு இந்த ஓட்ட வாய் மாதிரி எல்லாத்தையும் பேசிட்டு அலையக்கூடாது. ஒரு சிலர் பாருங்க, புருஷனை பத்தி ரோடெல்லாம் சொல்லிட்டே இருப்பாங்க. ஒரு சிலர் மனைவி பத்தி ரோடெல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. ஒரு சிலர் பிள்ளைகளை பத்தி ரோடெல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. அப்படி பழக்கமே இருக்கக்கூடாது. ஒரு கம்பெனியில் நம்ம வேலைக்கு போனோம்னா அந்த கம்பெனியில் உள்ளவன் அந்த கம்பெனியுடைய ரகசியத்தை என்ன செய்யக்கூடாது, வெளியே சொல்லவே கூடாது. தெபோரால நீங்க படிச்சு பாருங்க. ரெபெக்காளுக்கு தாதியாக வந்தாள். எவ்வளவோ பிரச்சனைகள் இருந்துச்சு. யாக்கோபுக்கு பிரச்சனை, ஈசாக்குக்கு பிரச்சனை இருந்துச்சு. ஏசாவும் யாக்கோவும் சண்டை போட்டுக்குவான், என்னென்னலாமோ பண்ணுவான். ஒரு இடத்துல கூட இவ அந்த மேட்டரை வெளியே பேசினதே கிடையாது. இப்ப சில கம்பெனியில பாருங்க, அந்த ரகசியங்களை தெரிஞ்சுட்டு இவங்க போய் இன்னொரு புது கம்பெனி தொடங்கிடுவாங்க. இப்படிலாம் உலகத்தில் நடக்கிறத நம்ம பார்க்கலாம். அதனாலதான் சில கம்பெனிலாம் முதல்லயே பாண்டு வாங்கிடுவான். பாண்ட் சிஸ்டம் வச்சிருக்கிறது காரணமே இவன் வெளியே போய் நெஞ்சிடக்கூடாது, தொடங்கிடக்கூடாது, இவன் ரகசியத்தை, கம்பெனியுடைய ரகசியத்தை வெளியே சொல்லிடக்கூடாது. நாம இந்த நாட்கள்ல சபைக்குள்ள வந்துட்டா, நீ கிறிஸ்துவின் ரகசியங்களின் உக்ரானக்காரன். குடும்பத்துக்குன்னு ஒரு சில ரகசியம் இருக்கு, அதெல்லாம் நீ தெருவில் பேசக்கூடாது. நீங்க பைபிள்ல நீங்க உலகத்தை படிச்சு பாருங்க. இப்ப எம்எல்ஏ இல்லாவிட்ட எம்பி இல்லாவிட்ட சீஃப் மினிஸ்டர், பிரைம் மினிஸ்டர், இவங்கெல்லாம் பதவி பிரமாணம்னு சொல்லுவாங்க. அந்த பதவி பிரமாணம் பண்ணும்போதே இன்னொரு அதுல கீழே ஒரு கையெழுத்து போடுவான். என்னது அதுக்கு பேரு? ரகசிய காப்பு பிரமாணம். இந்த நாட்டின் இந்த நாட்டுக்கு நான் தேச துரோகம் செய்ய மாட்டேன், பண்ண மாட்டேன். இந்த நாட்டுக்கு நான் கலகம் உண்டாக்க மாட்டேன். இப்படி இப்படி அது நீங்க உட்காந்து அந்த பைலால படிச்சு பார்த்தீங்கன்னா என்ன செய்யும், கான்ஸ்டிடியூஷனை படிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பதவி பிரமாணங்கிறது வெளியே, அடுத்து என்ன இருக்கு கீழே? ரகசிய காப்பு பிரமாணம்னு ஒன்று வச்சிருப்பான். அதாவது இவன் தனியா ஒரு சுயாட்சி தேற்றக்கூடாது, குழப்பம் பண்ணிடக்கூடாது, இவன் இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு மாறா செயல்படக்கூடாது, மாட்டேன் அப்படின்னு என்ன செய்யணும், அவன் கையெழுத்து போடணும். அப்படிலாம் இருக்கு. அதுபோல குடும்பம்னு வந்துட்டா பேசவே கூடாது. சில காரியங்களெல்லாம் வெளியவே பேசக்கூடாது, அப்படியே நமக்குள்ளேயே வச்சிருக்கணும். கர்த்தருடைய பாதத்துல மட்டும் வைக்கணும். அடுத்த குடும்பத்துல நல்லா போகணும்னு சொன்னா அந்த வீட்டுக்கு ஊழியக்காரன் கீழ்ப்படிதல் தான். கீழ்ப்படிதல் தான் நம்முடைய மிகவும் முக்கியம். அடுத்ததாக ஆதியாகமம் 24:4-5. நீ என் தேசத்துக்கும் என் இனத்தாரிடத்திற்கும் போய் என் குமாரனாகிய ஈசாக்குக்கு பெண் கொள்வேன் என்று வானத்துக்கு தேவனும் பூமிக்கு தேவனும் ஆகிய கர்த்தர் பேரில் எனக்கு ஆணையிட்டு கொடுக்கும்படிக்கு நீ உன் கையை என் தொடையின் கீழ் வை என்றான். பாருங்க, அடுத்து ஒரு ஊழியக்காரன் என்று சொல்லுகிறவன், ஒரு தேவனுடைய பிள்ளை என்று சொல்லுகிறவன் ஆணைக்கு உட்பட்டவன், சத்தியத்துக்கு உட்பட்டவன். சத்தியத்துக்கு நம்ம அப்படி கீழ்ப்படிஞ்சு நிக்கணும். சத்தியத்துக்கு கீழ்ப்படியாம இருக்கக்கூடாது. நீங்க எல்லாமே பிரதிஷ்டைக்கு உட்பட்டவர்கள், இந்த உபதேசத்துக்கு உட்பட்டவர்கள், விசுவாசத்துக்கு உட்பட்டவர்கள். ஆபிரகாம் சொல்றான், இந்த ஆணையை மீற மாட்டேன்னு என் தொடையில கை வச்சு நீ என்ன செய்ய, எனக்கு உடன்படிக்கை பண்ணித்தான். அது பழைய ஏற்பாட்டில் ஒரு முறை. நீ இந்த சத்தியத்தை மாற மாட்டேன்னு சொல்லு. கல்யாணத்துல நம்ம ஒரு பிரமாணம் சொல்றோம், அதுதான் சத்தியம், அது எல்லாருமே மாறிடுறோம். கல்யாணத்துல பண்றது என்னது? கல்யாணத்துல பண்றோம் இல்லையா, விவாக உடன்படிக்கை, பரிசுத்த உடன்படிக்கை, வாழ்க்கையின் உடன்படிக்கை, இன்பத்திலும் துன்பத்திலும் வாழ்விலும் சாவிலும். அதான் நான் சொல்லுவேன் அடிக்கடி. இன்னொரு 4 புக்கில் சொன்னா கூட வாசிப்பான், எல்லாத்தையும் வாசிச்சிடும். புரியாமலே வாசிக்கிறது. அந்த சத்தியத்தை முதலாவது புரியணும். அதுல என்ன எழுதியிருக்கு? மரணம் நம்மை பிரிக்கும் வரை. ஒரு இடத்துல ஒரு பையனுக்கும் பொண்ணுக்கும் கல்யாணம் ஆகி 2 பேருக்கும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிடுச்சு. அவ இதான் சான்ஸ் சொல்லி ஃபாரினுக்கு வேலைக்கு போயிட்டா. திருப்பி காம்ப்ரமைஸ்க்கு ரொம்ப ட்ரை பண்றோம். காம்ப்ரமைஸ்க்கு ரொம்ப ட்ரை பண்ணா அவ சொல்ற, நான் காம்ப்ரமைஸ்க்கு வர்றேன், பட் நான் கம்பெனிக்கு சில பாண்ட்லாம் நெஞ்சிருக்கேன், கையெழுத்து போட்டிருக்கேன், கம்பெனிக்கு உள்ளதான அந்த கிளியரன்ஸ் எல்லாம் பண்ணிட்டு தான் நான் வருவேன் அப்படிங்கிறான். புருஷன் சொல்றான், நீ பைபிள்ல தேவசன்னிதியில சொன்ன முதல்ல அந்த இதுக்கு நீ என்ன செய்ய, ஃபர்ஸ்ட் கீழ்ப்படி. கம்பெனிக்கு இவ்வளவு கீழ்ப்படின்னு சொல்றிய, நீ கர்த்தருடைய வார்த்தைக்கு ஃபர்ஸ்ட் கீழ்ப்படி. எப்படி இருக்கும்? அவன் சொல்றான், நீ நான் கம்பெனியில என்னை நம்பி ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்துருக்காங்க, அதை நான் முடிச்சுட்டு தான் வருவேன். இவ போல்டா சொல்றான். அவன் சொல்றான், கம்பெனியில வேலைக்கு சேர்றதுக்கு முன்னால என்னைய கல்யாணம் கட்டும் போது கர்த்தருடைய சபையில பரிசுத்தவான்கள் முன்னேல நீ ஒரு கை பிடிச்சிட்டு ஒரு உடன்படிக்கை சொன்னில, அதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன செய்ய, நீ
கீழ்ப்படிச்சிட்டு திருப்பி கம்பெனிக்கு விஷயத்துக்கு நீ போறதோ போகலையோ முடிவெடு. நம்ம அப்படி செய்வோமா? நம்ம வேற உடன்படிக்கைகளுக்கெல்லாம் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த உடன்படிக்கை அவன் சொல்றான் ஆணையிட்டு கொடு. அப்புறம் அவன் கேட்கிறான் ஆணை சத்தியத்துக்கு உட்பட்ட ஒரு ஊழியம். மெல்கிசேதேக்கின் பிரமாணம் ஒரு ஆணைக்கு உட்பட்டது. புதிய ஏற்பாட்டு ஊழியம் ஆணைக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட ஊழியம். அந்த ஆணையின் நிமித்தம் அவர் பிரதான ஆசாரியராய் மாறினார்னு எபிரேயர்ல வாசிக்கிறோம். புதிய ஏற்பாட்டு ஊழியம் ஒரு சத்தியத்துக்கு கட்டுப்பட்ட ஒரு ஊழியம். யானை பாருங்களேன், யானைய அது மிருகம், மாம்சத்துல நிறைந்த ஒரு மிருகம். அந்த மிருகத்துக்கு அந்த பாகன் சில எதை வாங்கி வச்சிருக்கான்? சத்தியம் வாங்கி வச்சிருக்கான். அந்த சத்தியத்துக்கு அது அப்படி கீழ்பட்டு அப்படி நிற்கும். அந்த அங்குசத்தை போட்டு அப்படி ஒரு எழுப்படுத்திட்டானா அதுக்கு எது ஞாபகப்படுத்தப்படுது? அதை மீறி செயல்படும் போது தான் அதுக்கு பேர் என்னது? மதம் பிடிச்ச அலையுதுன்னு அர்த்தம். ஒரு மிருகத்துக்கு இவ்வளவு கட்டுப்பாடு இருந்துச்சுன்னா ஒரு பரிசுத்தவானுக்கு எவ்வளவு கட்டுப்பாடு இருக்கணும், எவ்வளவு பொறுப்பு இருக்கு, எவ்வளவு கீழ்ப்படிதல், எவ்வளவு உத்தரவாதம் இருக்குன்னு நீங்க யோசிச்சு பாருங்க. அப்போ இவன் சொல்றான் ஒருவேளை அந்த பெண்ணு வராட்ட நான் இந்த ஆணையில மாட்டிக்குவேன் அப்படின்னா இந்த ஆணைக்கு நீங்களா இருப்பாய். அடுத்த வசனம். அதற்கு அந்த ஊழியக்காரன் அவ்விடத்து பெண் என் பின்னே இந்த தேசத்துக்கு வர மனதில்லாதிருந்தால் நீர் விட்டு வந்த தேசத்திற்கு தானே உம்முடைய குமாரனை மறுபடியும் அழைத்து கொண்டு போக வேண்டுமோ என்று கேட்டான். அதற்கு ஆபிரகாம் நீ என் குமாரனை மறுபடியும் அங்கே அழைத்து கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. என்னை என் தகப்பனுடைய வீட்டிலும். இங்க இருந்து நம்ம என்ன விளங்கி கொள்றோம்னா ஆணைக்கு உட்பட்டவர்கள். என்னைக்கு நீ பைபிள் எடுத்தியோ இன்னும் சரியா சொன்னா ஞானஸ்தானத்துல நீங்க என்ன செய்றீங்க? நல்மனசாட்சியின் ஆணை உடன்படிக்கை. நல்மனசாட்சியின் உடன்படிக்கை தான் என்னது? ஞானஸ்நானம். இனிமே நாம் பாவம் செய்ய மாட்டேன். தேவனுக்கு முன்பாக நம்ம பண்ற உடன்படிக்கை தான் அது. 1 பேதுருல வாசிக்கிறோம் நல்மனசாட்சியின் உடன்படிக்கையா இருக்கு. வாசிங்க 1 பேதுரு 2:3:21. 3:21. அதற்கு ஒப்பனையான ஞானஸ்நானமானது மாம்ச அழுக்கை நீக்குதலாய் இராமல் தேவனை பற்றும் நல்மனசாட்சியின் உடன்படிக்கையாய் இருந்து. நல்மனசாட்சியின் உடன்படிக்கை ரொம்ப கவனமா இருக்கணும். நாம் ஆணைக்கு உட்பட்டவர்கள். அடுத்து இப்ப புறப்பட்டான் எலியாசர், புறப்பட்டு போயாச்சு, வீட்டை விட்டு புறப்பட்டு போயிட்டான், அந்நிய தேசத்துல போய் நிக்கிறான். அவனுக்கு இப்போ ஒரே கலக்கம். ஏன்னா அவன் கையில இப்போ ஒரு பெரிய ஊழியம் கொடுத்துருக்கிறார். வீட்டுல அவன் சாப்பிட்டானா, இவன் சாப்பிட்டானா, இவனுக்கு சம்பளம் கொடுத்தாச்சா, இவனுக்கு சம்பளம் கொடுத்தாச்சா, ஆடுலாம் கணக்குப்படி உள்ள வந்துருச்சா, எஜமான் எங்க இருக்கிறாரு, மொத்த பணம் எவ்வளவு, எவ்வளவு செலவு, இப்படி கணக்கு பார்த்துக்கிட்டு இருந்த காலங்கள் போய் இப்போ ஒரு ஆணையோடு கூடிய ஒரு ஊழியத்தை கையில கொடுத்து நீ போய் பெண்ணை தெரிந்து கொண்டு வான்னு சொல்லி அனுப்பியாச்சு. பெண்ணை பெத்தவனு பையனை பெத்தவனும் வரல, கல்யாணம் கட்ட போற பையனும் வரல. எப்படி இருக்கும்? பெண் பார்க்க போறது யாரு? எலியாசர் போறார். புதிய ஏற்பாட்டு சபையை ஆயத்தப்படுத்துகிறதுக்கு இயேசுவும் வரல, பிதாவும் வரல. யார் ரெடி பண்றா? ஆவியானவர் செஞ்சுட்டு இருக்காரு. ஆவியானவர் யாரை ரெடியா கொண்டு போய் அங்க நிப்பாட்டுறாரோ அதை ஈசாக்கை ஆகிய கிறிஸ்து எரிஞ்சுக்குவாரு, ஏற்றுக்குவார். ஆபிரகாமும் ஏத்துக்குவார், ஒன்னும் பேசவே மாட்டார், நலமும் புலமும் பேசுறதில்ல. ஏன்னா மேல இருக்கிற ஒரு பிதா, அடுத்து குமாரன், இவர் யாரு? பரிசுத்த ஆவியானவர். நம்மை ஆயத்தப்படுத்துகிறவர் தேவனே, ஆவியானவர் தான். அப்படி இருக்கும்போது இவன் புறப்பட்டு போறான் பாருங்க. எலியாசருடைய செயல்பாட பாருங்க. போய் ஒரு குறிக்கப்பட்ட இடத்துக்கு போயிட்டு ஜெபம் பண்ணான். ஆண்டவரே, தனக்குள்ளேயே ஜெபம் பண்றான். ஆண்டவரே, நான் இப்படி இவ்வளவு தூரம் வந்துட்டேன், எனக்கு நீங்க இந்த காரியத்தை வாய்க்க பண்ணணும். ஜெபம் பண்ண வாசிங்க ஆதியாகமம் 24:10. பின்பு அந்த ஊழியக்காரன் தன் எஜமானுடைய ஒட்டகங்களில் 10 ஒட்டகங்களை தன்னுடனே கொண்டு போனான். தன் எஜமானுடைய சகலவித உச்சிதமான பொருட்களும் அவன் கையில் இருந்தன. அவன் எழுந்து புறப்பட்டு போய் மெசபதோமியாவிலே நாகோருடைய ஊரில் 24:10-11. ஆமா 11 வாசி. ஊருக்கு புறம்பே ஒரு தண்ணீர் திறவண்டையிலே தண்ணீர் மொள்ள ஸ்திரீகள் புறப்படுகிற சாயங்கால வேளையிலே ஒட்டகங்களை மடக்கி தனக்குள்ளே சொல்லிக் கொண்டது என்னவென்றால், தனக்குள்ளேயே சொல்லிக் கொண்டது, அதான் ஜெபம். வெளியரங்கமாக முழங்கால் போட்டு ஹல்லேலூயா ஆமென் அப்படின்ட்டு ஆவியில நிரம்பல. அவன் தனக்குள்ளேயே நெஞ்சிட்டு இருக்கான். அந்த குறிக்கப்பட்ட இடத்துக்கு வந்தவனே தனக்குள்ளேயே ஒரு பிரேயர் ஓடிக்கிட்டே இருக்கு அவனுக்கு. ஆண்டவரே, நான் இவ்வளவு தூரம் வந்துட்டேன், இப்படி இப்படி நடக்கணும். எனக்குள்ள நமக்குள்ள ஆவியானவர் இருந்தா எப்பொழுதுமே ஜெபிச்சுக்கிட்டே இருக்கலாம். இப்ப நான் பிரசங்கம் பண்றேன், நீங்க கேட்கறீங்க, கேட்கும் போது உங்களுக்கு அந்த வாழ்க்கை தேவைன்னா நீங்க ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருந்தா அந்த லைஃப் என்ன செய்யும்? அப்பவுமே உங்களுக்குள்ள ஒரு சேஞ்சிங் நடக்கும். அதான் பைபிள்.
அதான் உபதேசம். யோவான் 15:3 சொல்லியிருக்கு, கேட்ட உபதேசத்தினால இப்பொழுது நீங்க யாரா மாறிடுவீங்க. கேட்டுக்கிட்டு இருக்கும் போதே ஒரு டிரான்ஸ்பிகரேஷன், மறுரூபம் உனக்குள்ள நடக்கணும். வாசிங்க. நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாய். இப்பொழுதே பிரசங்கம் கேட்டுட்டு வீட்டுக்கு போய் உட்கார்ந்து நீ மணிக்கணக்கெல்லாம் சிந்திக்க வேண்டாம். கேட்கும் பொழுதே நீ அப்படியே சமர்ப்பிச்சுக்கிட்டே வரலாம். அவன் தனக்குள்ளேயே ஜெபிச்சுக்கிட்டே இருக்கான். ஆண்டவரே நான் இப்படி வந்துட்டேன், நெக்ஸ்ட் என்ன? இப்ப அந்த பெண் வர்றா, தண்ணி கேட்கறான், தண்ணி கொடுக்குறா, எல்லாம் நடந்துகிட்டே இருக்கு. கேட்டுக்கிட்டே இருக்கும்போது கூட உடனே போய் அவன் பேசல, மௌனமா இருந்தான். சில காரியத்துல எல்லாம் கர்த்தர் கிரியை செய்யற வரைக்கும் வெயிட் பண்ணணும். வாசிங்க. 21:11 தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். 21 அந்த மனிதன் அவளை குறித்து ஆச்சரியப்பட்டு கர்த்தர் தன் பிரயாணத்தை வாய்க்க பண்ணினாரோ இல்லையோ என்று அறியும் பொருட்டு மௌனமா இருந்தான். மௌனமா இருந்தான். கர்த்தர் கிரியை செய்யற வரைக்கும் நம்ம சில காரியங்கள்ல மௌனமா இருக்கணும். ஆண்டவர் பதில் கொடுக்கிற வரைக்கும் மௌனமா இருக்கணும். ஒரு பைபிள் ஸ்டடி தேஜ் எடுத்தாரு, தேவனின் மௌனம் ஏன். இந்த ஊர்ல இங்கே பேசினாரா? அது பேசலன்னு நினைக்கிறேன். மதுரையில் பேசினார். தேவனின் மௌனம். இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடிக்கிறது கொஞ்ச நேரத்துக்கு மேல பிலாத்து கேட்கும் போது எப்படி சொல்றாரு? அவர் என்ன செஞ்சாரா? மௌனமா இருந்தார். சில காரியங்கள்ல ஆண்டவர் மௌனமாவே இருக்காரு. அவர் கிரியை செய்யற டயத்துல தான் கட்டாயம் என்ன செய்வாரு? கிரியை செய்வார். ஆவியானவர் இங்க எலியாசரை பாருங்க, தண்ணி ஊத்தாச்சு, ஒட்டகத்துக்கு தண்ணி கொடுத்துட்டா, எல்லாமே பண்ணியாச்சு. இப்ப அவன் அப்படி யோசிச்சுக்கிட்டே இருக்கான். ஆனா தனக்குள்ள எப்படி இருக்கிறான்? மௌனமா இருக்கிறான். சில காரியங்கள்ல நாம் இந்த நாட்கள்ல நமக்குள்ளேயே ஜெபிச்சு வெயிட் பண்ணணும், மௌனமா இருக்கணும். தீர்க்க தரிசன புத்தகத்துல படிச்சு பாருங்க, புத்திமான்கள் இந்த காலத்தில் எப்படி இருக்கணும்? மௌனமா இருக்க வேண்டும். புத்திமான்கள்னா லொடன்னு பேசிட்டு இருக்க மாட்டான். புத்திமான் பிரச்சனையான நேரத்தில் ஆஃப் ஆயிடுவான். அவன் ஒண்ணுமே பேச மாட்டான். என்ன பண்ணி ஒன்றும் பேச மாட்டேங்கிற அப்படின்னா அவன் பேசணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா அவன் வெயிட் பண்றான். தேவன் கிரியை செய்யறதுக்காக அவன் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். வாசிங்க. ஆமோஸ் 5:13. ஆகையால் புத்திமான் அந்த காலத்திலே மௌனமாய் இருக்க வேண்டும். அந்த காலம் தீமையான காலம். புத்திமான் ரொம்ப மௌனமா இருக்கணும். உன்கிட்ட வாயை தோண்டுவாங்க, அது அப்படியாமே இது இப்படியாமே. ஏவாள்கிட்ட அந்த சர்ப்பம் பேசிச்சு பாத்தீங்களா? தேவன் உங்களை அதை சொல்லாருண்டோ, சொன்னது உண்டோ, புசிக்க கூடாது என்று சொன்னது உண்டோ, அப்படியாமே இப்படியாமே, உங்க வீட்டுக்காரர் அப்படியா, உன் வீட்டுக்காரி இப்படியா, எவனாவது உன் வாயை கிளப்புவான். நீ மௌனமா இருக்கணும். ஜெபம் பண்ணிட்டு மௌனமா இருக்கணும். கர்த்தர் உனக்கு அந்த டைம் வரும் பொழுது உனக்கு கிரியை செய்ய வேண்டிய நேரத்தில் கிரியை செய்வார். ஷார்ப்பா வருவார். நம்மள மாதிரி லேட்டாலாம் வர மாட்டாரு. எப்படி வருவாரு? கரெக்ட் டயத்துக்கு வருவார். ஆண்டவருடைய நீங்க செயல்பாடெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப ஷார்ப்பா இருக்கும். நாயினூர் விதவையின் மகனை பாடையில வச்சு ஊருக்கு வெளியே கொண்டு வந்துட்டாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் நெஞ்சிருவான், புதைப்பான், இல்லைன்னா நெஞ்சிருவான், எரிச்சிருவான். கரெக்டா வந்துட்டாரு, ஸ்பாட்டுக்கு வந்துட்டார். ஊரின் எல்லை அருகே அவர்கள் வந்தபோது இயேசு வந்தார். கரெக்டா வந்துருவார். ஆண்டவர் ஒரு நிமிஷம் முன்னவும் வரமாட்டார், பின்னையும் வரமாட்டார். ஷார்ப்பா உனக்கு செய்ய வேண்டிய வேலைகளை செய்வார். அது வரைக்கும் நீ பொறுமையாரு. தேவன் உன் குடும்பத்துக்காக, உன் தொழிலுக்காக, உன் ஊழியத்திற்காக, உன் பிள்ளைகளுக்காக எழுந்தருளி கிரியை செய்யக்கூடிய நாட்கள் உண்டு. இப்போ அடுத்து கர்த்தரை பணிந்து கொண்டான். ஆதியாகமம் 24, 26, 27. அப்பொழுது அந்த மனிதன் தலை குனிந்து கர்த்தரை பணிந்து கொண்டு, என் எஜமானாகிய ஆபிரகாமின் தேவனாய் இருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரை எவ்வளவு பணிந்து கொள்றோம்? ஆண்டவருடைய காரியத்தில் நம்ம எவ்வளவு தொழுது கொள்றோம்? நமக்கு ஒரு காரியம் நடந்தா நன்றி செலுத்தணுங்க. நம்ம நன்றி இல்லாத ஜீவன்களாய் போயிடக்கூடாது. எப்பவுமே ஒரு தேங்க்ஸ் கிவிங் அந்த மைண்ட் நமக்கு இருந்துகிட்டே இருக்கணும். எப்பொழுதுமே அந்த தன்மை இருக்கணும். அவன் தன் தேவனாகிய கர்த்தரை தொழுது கொண்டு ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்றான், என் தேவன் தன்னுடைய கிருபையும் தன்னுடைய உண்மையும் என் எஜமானை விட்டு நீக்கவில்லை. அழகாக சொல்றான். நம்ம எவ்வளவு தொழுது கொள்றோம், ஆண்டவரை எவ்வளவு பணிந்து கொள்றோம், ஆண்டவரை எவ்வளவு மகிமைப்படுத்துறோம் கேளுங்க. அவன் அழகா வந்தான், எங்கேயோ காட்டுல சுத்திக்கிட்டே வந்தான், கரெக்டான இடத்துக்கு கொண்டு வந்தாரு. பர்டிகுலர் வீட்லயே கொண்டு போய் நிப்பாட்டிட்டாரு. அதனால தான் அவன் சொல்றான், என்னை நேர்வழியாய் நடத்தி கொண்டு வந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் சொல்றான். என்னை அலைய விடல, அங்கேயும் இங்கேயும் தெருவா என்னை அலைய விடல, கிராமமா சுத்த விடல. தேவன் என்னை என்ன செஞ்சாரு? நேர் வழியாய் கொண்டு வந்தார். வாசிங்க 48. தலை குனிந்து கர்த்தரை பணிந்து கொண்டு, நான் என் எஜமானுடைய சகோதரன் குமாரத்தியை அவர் குமாரனுக்கு கொல்ல என்னை நேர் வழியாய் நடத்தி வந்த என் எஜமானாகிய ஆபிரகாமின் தேவனாய்
என்னை நேர் வழியா என் தேவன் நடத்திட்டு வந்தார். அலைய விடுறது தேவனுடைய திட்டம் அல்ல. ஒவ்வொரு தெருவா அலையணும்னு அவசியம் இல்லை. ஜெபம் பண்ணுங்க, மௌனமா இருங்க, கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்க, ஆண்டவரை தொழுது கொள்ளுங்க. கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில எந்த காரியமான நேர் வழியா என்ன செய்வாரு? அழகா நடத்தி கொண்டு போவார். இப்போ அடுத்து ஒண்ணு நடக்குது. வீட்டுக்குள்ள போயிட்டா. இப்ப அவங்க சாப்பிட சொல்றாங்க. பெண் பார்க்க போயிருக்காங்க இல்லையா, அதனால இப்ப சாப்பிட சொல்றாங்க. இங்க நீங்க நல்லா படிச்சுக்கங்க. இதுதான் இப்போ உலகத்துல நடக்கிற காரியம். அன்னைக்கு பைபிள்ல நடந்ததான் இன்னைக்கு உலகத்துல நடக்குது. பெண்ணு கொடுப்பேன் அப்படின்னு சம்மதிச்ச பிறகுதான் நான் என்ன செய்வேன்? சாப்பிடுவேன். இன்னைக்கு உலகத்திலே அப்படித்தான். ஒரு வீட்டில் போய் கை நினைக்க மாட்டாங்க. கை நினைச்சிட்டா என்ன செய்யணும்? அந்த வீட்டில் பொண்ணு எடுக்கிறோம், பையன் எடுக்கிறோன்னு அர்த்தம். அப்படித்தான் உலகத்தில் இருக்கு. இதே பழக்கம் தான் அன்னைக்கு இருந்துச்சு. நீங்க படிச்சு பாருங்க, ஆதியாகமம் 24:33. பின்பு அவனுக்கு முன்பாக போஜனம் வைக்கப்பட்டது. அப்பொழுது அவன், நான் வந்த காரியத்தை சொல்லும் முன்னே புசிக்க மாட்டேன். எனக்கு கிளியரன்ஸ் கிடைச்சாதான் நான் என்ன செய்வேன்? புசிப்பேன். இல்லைன்னா என்னை விட்டுருங்க, நான் எங்க புறப்பட்டு போயிடுறேன், இன்னொரு பொண்ணை பார்க்கறதுக்கு புறப்பட்டு போயிடுறேன். இதான் அதுதான் இன்னைக்கு உலகத்தில் அப்படி ஃபாலோ பண்றாங்களா இல்லையா? சாப்பிடவே மாட்டான், காப்பியே குடிக்க மாட்டான். அது நாங்கள் ஊருக்கு போய் சொல்றோம், ரோட்டில் போய் சொல்றோம், அங்கே போய் சொல்றோம், அவர்கிட்ட சொல்லி விடுறோம், இவர்கிட்ட சொல்லி விடுறோம், என்னத்தையும் அவனு சொல்லிட்டு கிளம்பிடுவான். ஏன்னா சாப்பிட்டா மாட்டிக்கோன்னு. இது உலகத்தில் உள்ளது. கிளியர் ஆனா பின்பு தான் அவன் சாப்பிட்டான். 54ஆம் வசனம். பின்பு அவனும் அவனோடு இருந்த மனிதரும் புசித்து குடித்து ராத்தங்கினார்கள். அதான் கரெக்டா அவன் போய்கிட்டே இருந்தான். எலியேசர்ங்கிறது பிரமாணத்துக்கு உட்பட்ட ஆவியானவருடைய வல்லமையான ஒரு கிரியை. நமக்கு இந்த நாட்கள்ல தேவனுக்காக நாம் கிரியை செய்யக்கூடியவர்களா இருக்கணும். எலியேசருடைய வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய காரியம், அவனுடைய ஊழியம். அவனுக்கு ஒரு ஊழியம் இருந்தது. அந்த ஊழியத்தை அழகா செஞ்சான். இப்போ அந்த பெண்ணை அனுப்பி விடுறதுக்கு அவங்க தடை பண்றாங்க. இவன் சொல்றான், தடை பண்ணாதீங்க, அந்த பெண்ணை என் கூட என்ன செஞ்சிருங்க, அனுப்பிடுங்க. கேட்டு அந்த பிள்ளைய கூப்பிட்டு வர்றான். இவன் தான் அந்த வீட்டில் அதிகாரி, வீட்டு விசாரணை கர்த்தன், வயதில் மூத்தவன், தகப்பன்ட்ட ஆணையை பெற்றுக்கொண்டவன், எல்லா விதமான குவாலிபிகேஷனும் அவனுக்கு இருந்துச்சு. இப்போ அவனுடைய தாழ்மையை சொல்றேன். வாசியங்கள் ஆதியாகமம் 24:65. ஊழியக்காரனை நோக்கி, அங்கே வெளியிலே நமக்கு எதிராக நடந்து வருகிற அந்த மனிதன் யார் என்று கேட்டால், அவர்தான் என் எஜமான் என்று ஊழியக்காரன் சொன்னான். ஈசாக்க பார்த்துட்டு இந்த ஊழியக்காரன், இந்த எலியாசர் என்ன சொல்றாரு? வயசு எவ்வளவு வயசு? அந்த வீட்லயே இவன் தான் என்னது வயசு, வீட்டுல ஃபுல் பொறுப்புமே இவன் தான். அந்த வரன அவனா அந்த பையன்தான். அப்படியே சொன்னாரு, அவர்தான் என்னுடைய எஜமான். எவ்வளவு அருமையா கனம் பண்றாரு பாருங்க. பிதாவும் குமாரனும் பரிசுத்தாவையும் சேர்ந்தா ஒருத்தர் என்ன செய்வாங்க? கனம் பண்ணிக்குவாங்க. அவர் கேட்கிறார், பிதாவே என்னை மகிமைப்படுத்தும். உடனே பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் வருது, உம்மை மகிமைப்படுத்தினேன், இன்னும் நான் என்ன செய்வேன்? உம்மை மகிமைப்படுத்துவேன். உடனே அந்த ரிசல்ட் கிடைக்கும். அப்படி ஒருத்தர் கனம் பண்றதா. இப்ப பாருங்க, எலியாசர் வயசுல சின்ன நபர். யாரு? ஈசாக்கு. இப்ப ரெபேக்கா கேட்கிறா, அது யாரு அப்படின்னு கேட்கிறா. உடனே அவர் சொல்றாரு, அவர்தான் என்னுடைய எஜமான். எவ்வளவு அருமையான ஒரு கனம் பண்ற வார்த்தை. நம்ம வீட்டுல இப்ப புருஷனையே கனம் பண்றது இல்ல, மனைவியே கனம் பண்றது இல்ல. நமக்கு மரியாதைங்கிறது ரொம்ப டெட்ஷிப்பா போச்சு. யாரும் இன்னைக்கு மதிக்கிற மதிப்பு தன்மையெல்லாம் இல்லை. ஆனா அவர் பாருங்க, அவ்வளவு வயசான மனுஷன், சின்ன வயசு. அந்த ஈசாக்க பார்த்து சொல்றான், விவாகமாகாத பையனை பார்த்து சொல்றான், அவர்தான் என்னுடைய எஜமான். அதான் தாழ்மை. கடைசி வரைக்கும் நம்ம தாழ்த்திக்கிட்டே போனா மேல போய் சேரலாம். நம்முடைய ஊழியம் என்ன? நான் சொல்லி அதை முடிக்கிறேன். முதலாவது, அவனுடைய ஊழியத்தினுடைய மெயின் பகுதி குடும்பத்தை விசாரித்தல். இரண்டாவது, அவனுடைய ஊழியத்தினுடைய அந்த எலியாசருடைய 4 காரியத்தை சொல்றேன் உங்களுக்கு. இந்த பிரசங்கத்தினுடைய ரொம்ப சாராம்சத்தை சொல்றேன். ஃபர்ஸ்ட், அவன் குடும்பத்தை விசாரிச்சவன். இரண்டாவது, ஆபிரகாமோடு யுத்தத்தில் நின்றவன். மூன்றாவது, ஆணைக்கு உட்பட்டவன். நான்காவது, ரெபேக்காளை கூட்டிக் கொண்டு வந்தவன். அதான் முக்கியம். நமக்கு இந்த ஊழியத்தில் ரொம்ப முக்கியமானது, குடும்ப வாழ்க்கையிலையும் ஊழியத்திலையும் விசாரிங்க. அதுல ஒன்றும் தப்பே கிடையாது. ரெண்டாவது, விசுவாச யுத்தங்களில் நில்லுங்க. மூணாவது, இந்த உபதேசத்துல இந்த சத்தியத்துக்கு ஆணைக்கு கீழ்ப்படிங்க, ஒப்பு கொடுங்க. இந்த சத்தியத்துக்கு மாறா செயல்பற்றாதீங்க.
நாலாவது, மனவாட்டியை நமக்குள்ள உருவாக்க வேண்டும். மனவாட்டியை அழைத்து நம்ம போனா ஒண்ணு நடக்காது. நமக்குள்ள யார் போனோம்? அந்த ஸ்திரீ பெந்தேகோஸ்தே சபை, மார்னாத்தா சபை, அந்த சபை, இந்த சபையெல்லாம் போகல. சிபிஎம்மும் போகாது, டிபிஎம்மும் போகாது. யார் போவா? வெளிப்படுத்தல் 12 அந்த ஸ்திரீ பிரசவ வேதனைப்பட்டு அலறினால், அவள் பாதங்கள் சந்திரனில் நின்றது, சூரியனை அணிந்திருந்தால் 12 நட்சத்திரங்கள் இருந்தது. அப்படி இப்படிலாம் கரெக்டு தான், நல்லதான் இருக்கு சபை அலங்காரமா. ஆனா ஸ்திரீ போகல. யார் போனது? அந்த ஸ்திரீக்குள்ள இருந்து ஒரு ஆண் பிள்ளை புறப்பட்டது. ஜெயம் பெற்ற ஒரு விசுவாசிகள், ஊழியர்கள் கூட்டம் தான் எங்க போகுது? மேல போகுது. அதனால இந்த எலியேசர் அருமையா ஒரு ரெபேக்கால கொண்டு ஈசாக்குக்கு முன்னால் நிறுத்தினார். அதுபோல நமக்குள்ள ஒரு மனவாட்டியை உருவாக்கிட்டு நம்ம போகணும். இல்லைன்னு சொன்னா நம்ம என்ன செய்ய முடியாது, போக முடியாது. அந்த ஸ்திரீ கைவிடப்பட்டாள். அதுபோல சபைகள் கைவிடப்படும். ஆனா சபையில் உள்ள முதற் பலன்கள் எங்க போயிடும்? மேல போயிடும். எல்லாரும் தாழ்த்துவோம், கண்களை மூடுவோம். ஆண்டவரே, இந்த எலியேசரை போல என்னை நீர் ஒரு ஊழியக்காரனாய் வைத்திருக்கிறீர். அந்த ஊழியக்காரன் எலியேசர் போய் ஈசா கிட்ட கூப்பிட்டு சொல்றான், எல்லாவற்றையும் விவரித்து சொன்னான். அடுத்த வசனம், அதான் முக்கியமான வசனம், 24:66 போய் சொல்றான், அந்த ஊழியக்காரன் தான் செய்த எல்லா காரியத்தையும் விவரித்து சொன்னான். பரலோகத்துல போய் நம்முடைய வாழ்க்கையில் உள்ள எல்லா காரியங்களும் விவரிக்கப்படும். நன்மையானாலும் தீமையானாலும் எல்லாம் தேவனுடைய சன்னிதானத்தில் விவரிக்கப்படும். எல்லாரும் கண்களை மூடுவோம். தேவன் நம் துணை. ஒரு 5 நிமிஷம் டைம். எலியேசர் என்று சொன்னால் தேவன் நம் துணை. கர்த்தர் நமக்கு துணையா இருந்தால் இந்த பாதையில நாம் பூர்ணத்தை சந்திக்க முடியும். ஊழியத்தில் ஜெயிக்க முடியும், குடும்பத்தில் ஜெயிக்க முடியும். ஆமென். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். எல்லா கண்களை மூடி முழங்கால் போடுவோம். ஒரு 5 நிமிஷம். எலியேசரின் தேவன் நம்முடைய தேவன். எப்படி ஆயினும் நாம் மனவாட்டியாய் மாறி போய் நிற்க வேண்டும். உத்தமனுக்கு கர்த்தர் துணை. கர்த்தாவே, நீர் என் வாழ்வின் பயணங்களில் என் ஓட்ட முடிய வரை நீர் எனக்கு துணையாயிரும். விசாரிக்கும் கிருபை எனக்கு தாரும். நான் காவலில் இருந்தேன், என்னை விசாரிக்கவில்லை. நான் பசியாயிருந்தேன், என்னை விசாரிக்கவில்லை. அப்படி ஒரு வாழ்க்கை நமக்கு வந்துடக்கூடாது. இந்த விசுவாசத்தில் பிறந்த பிள்ளைகளாய் மாறுங்கள். ஆபிரகாமுடைய வீட்டில் பிறந்த பிள்ளை, இந்த சத்தியத்தில் பிறந்தவர்களாய் மாறுங்கள். இந்த விசுவாசத்தில் நில்லுங்கள். யுத்தங்களிலே நில்லுங்கள். விசுவாச போராட்டங்களிலே ஜெயித்து நில்லுங்கள். உபதேசத்தின் மூலமாய் நாம் நன்மை தீமை அறியத்தக்கவர்களாய் மாறுவோம். எல்லா வல்லமைகள் மேல் நமக்கு ஒரு அதிகாரம் உண்டு. ஆணையிட்டுக் கொள்ளுங்கள், பிரதிஷ்டைக்கு உட்படுத்திக் கொள்ளுங்கள், பொருத்தனைகளுக்கு உட்படுத்திக் கொள்ளுங்கள். ஆமென். உங்களுக்குள்ளேயே ஜெபம் பண்ணுங்கள். பிரச்சனையான நேரங்களில் மௌனமாயிருங்கள். கர்த்தரை பணிந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை நேர்வழியாய் நடத்துவார். அவர்தான் என் எஜமான். நம்மை தாழ்த்துவோம். நமக்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்தை நிறைவேற்றுவோம். மனவாட்டியாய் மாறி அவருக்கு முன்பாய் போய் நிற்போம். நம்மோடு கூட ஒரு மனவாட்டி வர வேண்டும். நாமே மனவாட்டியாய் மாற வேண்டும். Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. Amen. எலியேசர் பரிசுத்த ஆவியானவர். ஹல்லேலூயா. ஆவியானவர் நம்மை நடத்த முடியாய் ஒப்பு கொடுப்போம். ஆவியானவர் நமக்குள்ளே வரும் பொழுது அந்த எலியேசருடைய செயல்கள்லாம் நமக்குள்ளே அமையும். Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. Oh Rabaka Shavala, Tirka Rabala Baushana.
விரி 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 விரா பாலாபாரி விரி வீரா பாலாபாரி விரி விரி வீரா பாலாபாரி விரி ஷியாலா பாலாரி ஆலபா கத்ரா திரா ஓரி பாக்கரா பாக்கத்ரா திரா திரா ஹிக்கரா ஹிரா வாரி எலியேசரை நேர்வழியில் நடத்தின தெய்வம் உன்னையும் நேர்வழியிலே நடத்துவார். அவன் ஆபிரகாமோடு பண்ணின ஆணை நிறைவேற்றப்பட்டது. அதுபோல நீ தேவனோடு பண்ணின உடன்படிக்கை உனக்கும் நிறைவேறும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென். எலியேசர் மறுபடியும் ஆபிரகாம் வீட்டுக்கு வந்து சேர்ந்தான். வெறுமையாய் வரவில்லை, மனவாட்டியோடு வந்து சேர்ந்தான். ஆமென். நம்முடைய ஓட்டத்தை நாம் மனவாட்டியின் நிலவரத்தோடு முடிக்க வேண்டும். கர்த்தாவே எனக்கு உதவி செய்யும் என்று கேளுங்கள். ஓ எனக்கு துணை நில்லும். ஆமென் 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 ஆமென். கர்த்தருடைய வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நமக்கு தேவையான வார்த்தைகளை கர்த்தர் அனுப்பினார், அதற்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எலியேசருடைய ஜீவியத்திலிருந்து கர்த்தர் நம்மோடு இடைப்பட்டபடினால ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இப்படிப்பட்ட ஆவிக்குரிய அனுபவங்களை பயிற்சி வைக்க கிருபை கொடுக்கும்படியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எலியேசர் ரெபெக்காளோடு ஆபிரகாமுடைய வீட்டுக்கு போய் சேர்ந்தது போல நாம் மனவாட்டியின் ஸ்தானத்தோடு தேவனுடைய சன்னிதானத்தில் கொண்டு போய் சேர்க்கப்பட கர்த்தர் நமக்கு உதவி செய்ய முடியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.